வாசிக்கலாம் வேதாகமத்திலிருந்து சங்கீதம் 16:11 சங்கீதம் 51:11 வாசிக்கலாம். சங்கீதம் 16:11, சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமதும் உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 66:22 நான் படைக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் நாமமும் உங்கள் சந்ததியும் எனக்கு முன்பாக நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வேதத்தை வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் நிற்க வேண்டுமானால், கர்த்தருடைய சமூகம் என்பது கர்த்தருக்கு முன்பாக தேவனுடைய கண்காணிப்பின் கீழாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக பிள்ளைகள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு எல்லாருடைய ஒரு பெரிய ஒரு கவலை என்னவென்னா, என் பிள்ளை நல்லவனா இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு என் பிள்ளை கெட்டவனா இருக்கணும்னு ஆசையா இருக்கு? அப்படி ஆசைப்படுறவங்க இருக்காங்க. ரவுடிகளுடைய அம்மாமார்கள் பார்த்தீங்கன்னா, தன் மகன் ஒரு பெரிய கொலை செய்கிற ரவுடியா இருக்கிறது குறித்து பெருமை கொள்கிறார்கள். விபச்சார தொழிலை வைத்து நடத்துகிறவனை அவனுடைய தாய் பெருமையாக நினைக்கிறார், என் மகன் ஒரு பெரிய ஆளா இருக்கான். தீவிரவாதிகளா இருந்து பலரை கொலை செய்கிறவர்களை அவருடைய பெற்றோர் அதுக்குன்னே அவனை டெடிகேட் பண்ணி அவனை பிளஸ் பண்ணி அனுப்புறாங்க. நீ நம்முடைய மதத்துக்காக நம்முடைய இயக்கத்துக்காக நீ இப்படியெல்லாம் போய் நிறைய பேரை கொல்லு, நிறைய பேரை அழி, நீ செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறார்கள். சில பேரை பாருங்க, தங்கள் பிள்ளைகள் பொய் சொல்வதிலே பொய் சொல்லி ஏமாற்றி பணம் சம்பாதித்து வருவதை குறித்து சந்தோஷப்படுவார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி எங்களுக்கு அறிமுகமான உறவினர் மூலியமாக எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அப்போ அவங்க மகனுக்கு ஒரு வேலை கேட்டார்கள். அப்போ எங்களுக்கு தெரிந்தவர்களிடத்துல சொன்னோம், அவங்க வேலை தருவதாக சொல்லியிருந்தார்கள். அப்போ அவங்க வந்து வீட்டில் எங்க முன்னால பேசுறாங்க. அப்போ நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன், நான் சின்ன பையன். அப்போ வேலை தருகிற வேலைக்கு போய் சேர்த்து விடுகிறவர் சொல்லுகிறார், அந்த வேலை ஸ்தலத்துல நிறைய பொய் சொல்லணும், சில பொருட்களை எல்லாம் நம்ம திருடிட்டு வந்துடணும், அப்பதான் நமக்கு வந்து சம்பளம் கட்டுப்படி ஆகும், இதெல்லாம் உங்க பையன் செய்வானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அம்மாவுக்கு நகையெல்லாம் ஒன்றும் இல்லை, பெந்தகோசு. அப்பெல்லாம் பியூர் பெந்தகோசுனாலே நகை நட்டு இருக்காது, வெள்ளை சேலை கட்டுவாங்க. வெள்ளை சேலை கட்டிட்டு நகை நட்டு இல்லாத அந்த அம்மா சொல்லுகிறது, அதெல்லாம் சூப்பரா பொய் சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்ல சாமானத்தை எடுத்துட்டு வருவான், திறமைக்காரங்க, நானும் சொல்லித்தரேன். அப்போ இவங்க எந்த விதமான ஒரு தாயாக எந்த விதமான ரட்சிப்புல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு எனக்கு இந்த சம்பவம் என் நெஞ்சை விட்டு மாறல, எனக்கு அது அதிர்ச்சிகரமாக இருந்தது. பெந்தகோஸ்து சபைக்கு வெளியே நின்று நம்ம பார்க்கும்போது, ரட்சிக்கப்படாத போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நான் ஒரு புறஜாதியான், எனக்கு அது பிரம்மாண்டமாக இருந்தது. பெந்தகோஸ்து சபைக்குள்ள வந்த போது பயங்கர பேரின்பமாக, ஒரே பரவசமாக, யாரை பார்த்தாலும் தேவதூதர்களை போல இருந்தது. பழக பழக பாலம் புளிக்கிற மாதிரி, அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற மாதிரி, உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஊழியர்களை பத்தியும் தெரியுது, விசுவாசிகளையும் பத்தி தெரியுது, மூத்த விசுவாசிகளையும் பத்தி தெரியுது. அவைகள் நெருக்கப்பட்டதானால் விரியன் புறப்படுங்கிற ஒரு வசனத்தின்படி, ஒரு நெருக்கம் ஒரு சூழ்நிலையில ஒரு டைட் பண்ணி நெருக்குனா உள்ள இருக்கிற டிஎன்ஏ ஆண்டவருடைய டிஎன்ஏவா பிசாசுடைய டிஎன்ஏவான்னு தெரியுது. நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும், நம்ம பெந்தகோஸ்து சபைக்குள்ள இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க நீங்க நினைக்காதீங்க. நகை நட்டு கழட்டுற விவகாரத்துக்குலாம் நான் வரல. நகை நட்டு கழட்டுவது ஆவிக்குரிய ஒரு அனுபவமா இருக்கத்தான் செய்கிறது, நான் இல்லை என்று சொல்லல. அதுக்காக உங்களை இப்பவே கழட்டுருங்கன்னு சொல்லல, கழட்டி காணிக்கப்பட்டியில போடுங்கன்னு சொல்றதுக்கு காணிக்கப்பட்டி நான் வைக்கல. நான் அந்த மாதிரி தந்திரமான போதனையும் பண்றவனும் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய அனுபவங்களில் முதிர்ச்சியை நோக்கி போகிறவர்கள் என்ன செய்வாங்க,
அந்த எப்படி மரம் வந்து கனி வந்து பழுத்ததுன்னா அது காம்போடு தொங்கிட்டு இருக்காது. அது என்ன செய்யும்? கீழே மரத்திலிருந்து விடுபட்டுரும். அதே போல முதிர்ந்த விசுவாசி உலகத்தின் எல்லா ஆசை பந்தங்களிலிருந்து விடுதலை அடைந்து விடுவான். கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறந்து விடுவாள் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவனுக்காக ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின் அடிப்படையிலையும் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாவதற்காக தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜீவ பலினா என்ன அர்த்தம்? ஜீவனை பலி செலுத்துவது என்ற அர்த்தம் அல்ல. எப்படி சொன்னா, நான் வாழ்கிற ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் தேவனுக்காக வாழ்து. இப்ப உதாரணமா ஒரு பெண் ஒரு கணவனை திருமணம் செய்து கொண்டாள். இப்ப நம்ம சுகன்யா வந்து பிரான்சிஸை திருமணம் செய்து கொண்டாள். என்னப்பா உண்மைதானா? சந்தேகம் ஒண்ணு இல்லையா? திருமணம் செய்து கொண்டான். அப்ப திருமணம் செய்த நாள்ல இருந்து இப்போ பிரான்சிஸ் சொல்றாரு, நீ என்ன 2 கிலோ எடை கூடி போயிட்ட அப்படின்னு சுகன்யா கிட்ட சொன்னா, சுகன்யா முகம் வாட்டமா இருக்கு. ஏமா சாப்பிடலன்னு நான் கேட்கிற ஒரு கற்பனை கதையை சொல்றேன். கேட்கறேன்னு வச்சுக்கலங்க. இல்ல பாஸ்டர், நான் குண்டாயிட்டேன், அதனால நான் வந்து சாப்பிடல பாஸ்டர், சாப்பாடு குறைக்கிறேன். நான் கேட்கிறேன், என்னம்மா குண்டா இருக்கிற? என் பார்வைக்கு ஒண்ணு குண்டா இருக்கிற மாதிரி தெரியலையே, இப்பதான் நல்லா இருக்கிற, ஏன் நீ வந்து உடம்பு குறைக்கிறேன்னு போற அப்படின்னு கேட்டானா, இல்ல எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு நான் குண்டா இருக்கிறேன், அதனால உடம்பு குறைன்னு சொல்லிட்டாரு பாஸ்டர், அதனால நான் உடம்பு குறைக்கிறேன். இப்ப சுகன்யாவுக்கு உடம்பு குறைக்கணுங்கிற எண்ணமோ ஆசையோ கிடையாது. அதே மாதிரி 3ஆம் நபராக என்னுடைய பார்வையிலையோ சுகன்யாவுக்கு உடம்பு குண்டா இருக்கிற மாதிரி தெரியவும் கிடையாது. ஆனால் யாருடைய பார்வையில் அது தெரிகிறது? தான் யாருக்காக வாழ்கிறோமோ வாழ்கிற அந்த நபருடைய பார்வையில தான் குண்டாக இருப்பதாக தெரிகிறதுனால தனக்கு அது தெரியாவிட்டாலும் தன்னை சுற்றியிருப்பவர்களுக்கு அது தெரியாவிட்டாலும் தான் யாருக்காக வாழ்கிறோமோ அவருக்காக தன் ஆசையும் விருப்பத்தையும் அவங்க தியாகம் செய்கிறார்கள், விட்டு விடுகிறார்கள். இதுதான் பெந்தெகோஸ்தே வாழ்க்கை. சுருக்கமா சொன்னா இதுதான் கிறிஸ்துவுக்காக நான் வாழும் வாழ்க்கை என்பது. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு, இதை கழட்டுன்னு அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா நான் கழட்டிடுறேன். ரெபேக்காவை கழட்டுன்னு ஆண்டவர் சொன்னாரு, ரெபேக்கா கழட்டுச்சு. சிவகுமார் மாட்டுன்னு சொன்னாரு, ரெபேக்கா மாட்டிக்கிச்சு. 2018 சிவகுமாருக்கு ஆண்டவர் ரிவீட் அடிச்சு கேஎம்சியில படுக்க வச்சாரு. 9 எலும்புல ஒரு சைடு உடஞ்சு போச்சு. நான் சொன்னேன், அதுக்கு முன்னால் அவங்க 2 ஆர்கியூமெண்ட் நடக்கும். அப்ப நான் சொன்னேன், இந்த விவாதங்கள் வேண்டாம், உன் கணவருடைய பிரியத்தின்படி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டேன். எடுத்து மறுபடியும் மாட்டிட்டு விதவிதமா போஸ் எல்லாம் கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. கொண்டாடுங்க நானும் விட்டுட்டேன். 2018 அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு பொம்பளை தள்ளி விட்டுட்டார், மோட்டர் பைக்ல இருந்து விழுந்தார், அவ்வளவுதான். பெருசா ரயிலும் அடிக்கல, ட்ரெயினும் அடிக்கல, லாரியும் அடிக்கல, பஸ்ஸும் அடிக்கல. விழுந்தவருக்கு 9 எலும்பு உடச்சு. எனக்கு இன்னும் ஆச்சரியம், எப்படி அந்த ஒரு சைடு எலும்பெல்லாம் உடஞ்சிச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு பக்கம் ஆதாம், இன்னொரு பக்கம் ஏவாள். ஆதாம 2ஆ பிறந்துதான் ஏவாளை செஞ்சாருன்னு பாருங்க. இவருக்கு பாருங்க, தலையில மட்டும் எலும்பு இல்லைன்னு, தலை கிறிஸ்து, ஷோல்டர் எலும்புல இருந்து குதிகால் எலும்பு வரைக்கும் அவருக்கு உடஞ்சிச்சு. கேளுங்க, நான் பொய் சொல்லல, அவருக்கு உடஞ்சு ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பார்ட் பாதிக்கப்படுது. அப்போ எங்க அம்மாட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு கழட்டு சொல்லி. ஒய்ஃபு கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க, ஒய்ஃப் மாடியில் இருக்காங்க, அம்மா கீழே இருக்காங்க. ஒய்ஃபு கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது, பாஸ்டர் அம்மாட்ட ப்ரேயர் பண்ணும்போது அவங்களும் சொல்றாங்க நகையை கழட்டி பொருத்தனை பண்ணு. அங்க டாக்டர் சொல்லிட்டான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, லங்ஸ் பஞ்சர் ஆகி உள்ள ப்ளீடிங் போயிட்டு இருக்கு, லங்ஸ் அரெஸ்ட் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 24 மணி நேரம் டைமு, பாடி போஸ்ட்மார்ட்டுக்கு போயிடும் சொல்றான். உயிரோடு இருக்கும் போதே சொல்றான் டாக்டர், பாடி போஸ்ட்மார்ட்டுக்கு போச்சுன்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவோம், அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் பாடி கிடைக்கும், அதுக்கு கையெழுத்து போடுங்கிறான். கையெழுத்து போடுறேன், ரெபேக்காவை கையெழுத்து போடுது. இந்த சிச்சுவேஷன் தான் ஆண்டு ரெபேக்கா கிட்ட பேசுறாரா, நீ நகையை கழட்டு அப்படின்னு. நகையை கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour என்னமோ ஸ்கேனிங் கொண்டு போகும்போது, ஸ்கேனிங்ல பார்த்தா எந்த டைம் நகையை கழட்டினாங்களோ அதே டைம்ல அங்க உள்ள வந்த ப்ளீடிங்கு நின்றுருக்கு. அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா, ராத்திரியெல்லாம் அப்படியே மரண பீதியில் இருந்த எனக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா டாக்டர் எங்கிட்ட கெஞ்சினார். நைட்டு நான் டாக்டர்கிட்ட கெஞ்சினேன், காலையில் டாக்டர் கெஞ்ச, ஒரே ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கிறேன், 60,000 ரூபாய் மட்டும் கொடுத்து. முடியாது சார், காசு இல்லை. சரி 10,000 ரூபாய் குறைச்சிக்கிறேன், 50,000 ரூபாய் கொடுங்க. கடைசியில 45,000 ரூபாய் பேசினார், ஒரே ஒரு ஆபரேஷன் மட்டும் பண்றேன் அப்படின்னு. எத்தனை வேணாலும் செலவானாலும் பரவாயில்ல நைட்டு ஒருத்தர் சொன்னாரு. நான் சொன்னேன், அது நான் தான்,
இப்ப நான் தான் சொல்றேன், இவங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. நீ டிஸ்சார்ஜ் பண்ணு, இல்ல நீ வச்சு செலவு பண்ணு அப்படின்னு சொன்னேன். சார்லஸ் தம்பிக்கெல்லாம் தெரியும், எல்லாரும் இருந்தாங்க கூட. டாக்டர்கள் கெஞ்சுறான், தேவன் அற்புதத்தை செய்தார். செலவுகள் இல்லாம அந்த எலும்புகள் எல்லாம் தானா கூட செய்தார். எல்லாம் மாறிட்டு. சில நேரங்களிலே சிலரை எனக்காக நீ இப்படி வாழு என்று சொல்லி கர்த்தர் கட்டாயப்படுத்துகிறார். ஏனென்றால் அவருடைய ஜீவன் பணையும் வைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள்ல கர்த்தர் செய்கிறார். அவர்கள் கழட்டுகிறார்கள். அது அந்த அனுபவம் பொய் என்று நான் சொல்லல. பெந்தேகோஸ்து உலகத்துல அதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அதுக்காக நல்ல ஒரு விஷயத்தை சொல்லுங்க. மனவாட்டியாய் வாழ்கிற ஒரு அனுபவத்திற்கும் சாதாரணமா இருக்கிற ஒரு அனுபவத்துக்கு வித்தியாசமா இருக்கு. ஒரு இப்ப பிரான்சிஸ் யார போய் உடம்ப குறைன்னு சொல்றாப்புல, தான் திருமணம் செய்து உடன்படிக்கைக்கு உட்பட்ட தன் மனைவியை சொல்கிறார். இருந்தாலும் தன்னுடைய தங்கச்சி ஜெனியை பார்த்து சொல்ல மாட்டார். ஏன்னு கேட்டா, ஜெனிக்கு உரிமை வேற ஒருத்தர்கிட்ட இருக்கு. தன் சொந்த தங்கச்சியா இருந்தாலும் உரிமை பிரான்சிஸுக்கு கிடையாது. ஆனா உரிமை யாருட்டு இருக்கு? தன் மனைவியிட்டு இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க. இதே போலதான் ஆவிக்குரிய உலகத்துல தேவனுக்கு யார் முழுமையான உரிமையை தன்மேல் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தன் விருப்பத்தின்படி வாழ கட்டாயப்படுத்துவார். இது பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய அனுபவம். இது இல்லை என்று சொல்ல முடியாது. நம்முடைய சபையில் இது மறுதளிக்கவும் இல்லை, நான் அதை மறுதளிக்கவும் இல்லை. மனவாட்டியாய் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்களை கட்டாயப்படுத்துவார். ஆனா பாஸ்ட் கட்டாயப்படுத்த கூடாது, அது தப்பு. பாஸ்ட் பிரசங்கத்துல கட்டாயப்படுத்த கூடாது, அது தப்பு. தனிப்பட்ட முறையில கட்டாயப்படுத்த கூடாது, அது தவறு. உங்கள் உள்ளத்திலே உங்களை பார்த்து ஆவியானவர் பேசினால் அது நீங்க செய்யுங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி கர்த்தர் எல்லாரையும் பார்த்து பேசுறது இல்லை. ஏனென்றால் எல்லாரும் கர்த்தருக்கு தங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிறது இல்லை. எத்தனை பேர் சினிமா பார்க்க கூடாதுன்னு டெடிகேட்டடா வாழ்றாங்க. எத்தனை பேர் சினிமா பாட்டியே தங்கள் ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்க. பெந்தேகோஸ்தே விசுவாசிகளே சொல்லுகிறேன். அப்போ இந்த சினிமா பாட்டு கேட்கிற விசுவாசி கிட்ட கர்த்தர் பேசுவாரா? சினிமா பார்க்க மாட்டேன்னு வைராக்கியமா வாழ்ற விசுவாசி கிட்ட கர்த்தர் பேசுவாரா? ஏன் கர்த்தர் எங்கிட்ட பேசலன்னு ஒரு கேள்வி வருமானால், ஏன் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. யாரோட கர்த்தர் பேசுவார்? யார் ஒருவர் செவி கொடுப்பார்களோ செவி கொடுக்கிறவர்களோடு தான் கர்த்தர் பேசுவார். செவி கொடுக்காதவர்களோ சரி, செவி கொடுக்க மறுக்கிறவர்களிடத்திலே தேவன் பேசுவதில்லை. அல்லேலூயா. இப்ப நகை கழட்டுவது என்னுடைய பிரசங்கம் அல்ல, தேவ சமூகத்தில் என்னுடைய பிள்ளைகள். இதான் நம்முடைய இன்னைக்கு கர்த்தர் பார்க்க போற பிரசங்கம். எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒருவர் MITல என் வீட்டுக்கு அருகிலே இருக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு மிகப்பெரிய அதிகாரியா இருந்தார். நல்ல பணம் காசு. நான் இந்த ஊருக்கு வந்த புதிதில, திருமணமான புதிதிலிருந்து அவரை நான் சந்திக்கிறேன். அப்பொழுது அவருக்கு இரண்டாவது ஒரு மகள் இருந்தால், அவர் ஒரு 1.5 மாத குழந்தை. அப்போ நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். அப்புறம் சர்ச்சுக்கு வருவார், வீட்டுக்கு வருவார். அவங்க மனைவியெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, ஆராதனைக்கு வந்தாங்க. அவங்க மனைவிக்கு பிசாசு இருந்தது, பிசாசு போச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. இவருக்கு மனைவி நல்லா அழகா இருப்பாங்க. இவர் கருகருன்னு இருப்பாரு, மனைவி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். இவருக்குள்ள எப்போதும் ஒரு சந்தேகமான மனநிலை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, சந்தேகத்தினால அடிக்கடி பேசுவார். இந்த அம்மா கொஞ்சம் தீவிரமா சபைக்கு வந்தோடனே அவங்க எதுல விருப்பமா தீவிரமா போனாலும் அதுக்கு செய்ய விட மாட்டார். உடனே அதுக்கு ஒரு தடையை போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவார். அதனால அந்த அம்மா கோபத்துல அவரை சாபமான வார்த்தைகளை பேசி சண்டை போடும். கடைசியில இவருனால அந்த அம்மா பின்மாற்றம் அடைந்து விட்டார். அப்புறம் வருவார், ஜெபம் பண்ணுவார். தன்னை மட்டும் ஹீரோவா இருக்கிற மாதிரி சிம்பத்தியா பேசுவார். நான் அவரை பார்த்து சொல்லுவேன், சரி பிரதர், நீங்க ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஜெபம் பண்ண வாங்கன்னு சொல்லுவார். சரிங்க சரிங்க சரிங்கன்னு இப்படி தலையாட்டுவார். ஆனா அதுக்கப்புறம் வரமாட்டார். பல ஆண்டு காலம் கழிந்தது. நான் அடிக்கடி போய் பார்ப்பேன். அப்படி இடையில பிரேயர் பண்ண சொல்லுவார். எனக்கு அவருடைய நடத்தை புரிந்து விட்டது. அவருக்காக எல்லா விதத்திலும் பிரயாசப்படுத்தி விட்டேன். ஆனால் அவர் எதுக்குமே இணங்க போகிற ஒரு ஆளா தெரியல. இவர் என்னை ஏமாற்றுகிறார் என்று புரிந்து கொண்டேன். இவர் வேற ஒரு இடத்துக்கு போய் மொட்டையை போட்டு வந்துருவாரு, விக்கிரகத்தை வீட்டில் வச்சு ஆராதிப்பாரு. பெயர் கிறிஸ்துவராக வாழ்ந்து வந்தார். சரி, நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கடந்த 10 ஆண்டு காலமா அவர் விட்டுட்டேன். கடந்த 1 மாதத்துக்கு முன்பதாக திடீர்னு எனக்கு போன் பண்ணினார். வழியில பார்த்து, நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்னு கேட்டுட்டு, உங்களை பார்த்து பேசணும், உங்களை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன், உடம்பு முடியாம இருந்தேன், செத்து பிழைச்சேன், ரொம்ப வேதனை, மனசெல்லாம் காயம், நான் உங்களை அவசியம் பார்க்கிறேன்னாரு. வந்து பாருங்கன்னு சொன்னேன். நேரா போன் பேசிட்டு வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு சொல்றாரு, என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தேன், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறா,
ஒரு குறிப்பிட்ட சிட்டியில வாழ்றா. மாப்பிள்ளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான். 20,000 ரூபாய் சம்பளம் அவனுக்கு. வெளிநாடு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு லோக்கல்ல சுத்துறான். திண்ணி பண்டாரம். சம்பளம் வாங்குற வரைக்கும், மகள் சம்பளம் வாங்குற வரைக்கும் காத்திருப்பான். என் மகள் சம்பளம் வாங்கினோடனே உடனே ஹோட்டலா மாலா கூட்டிட்டு போய் அந்த காசையெல்லாம் கரைச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணி காசை ஆட்டையை போட்டுருவான். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என் மகளை அப்படியே கண்டுக்காம விட்டுருவான். ராத்திரி 12 மணிக்கும் 11 மணிக்கும் வருவான். என் மகளுக்கு ஒரு சுகம் இல்லை, என் மகளுக்கு ஒரு சமாதானம் இல்லை. என் மக பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு வா, சில நேரத்தில் ராத்திரியெல்லாம் வேலை செய்வா. அப்படியே சோர்ந்து போய் கிடக்குறா. வீட்டுக்கு போனா வீடெல்லாம் குப்பையா இருக்கு. வேலைக்காரி இருக்கா, அவ சமைக்கிறா, ஆனா அவ சமைச்சது சாப்பிடுறது இல்லை. ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, அதை கொண்டு நாய்க்கு கொட்டுறாங்க. பிள்ளைக்கு துணியா வாங்கி வச்சு அந்த துணியெல்லாம் குப்பை மாதிரி மழை மாதிரி சேர்ந்துருக்கு. காசெல்லாம் வீணா போகுது. என் பிள்ளை விரக்தியா இருக்கிறா பாஸ்டர். என் பிள்ளை சந்தோஷமா வாழல பாஸ்டர். இப்ப எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு பாஸ்டர். என் பிள்ளை சொல்ற, நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க என்னமோ பண்ணுங்கன்னு சொல்றா பாஸ்டர். அதனால அவளுக்கு பயம், வாழ்க்கை கொடுத்து பயம். அதனால அவ தற்கொலை பண்ணிக்கவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவ காணப்படுறா. இதுல இருந்து தப்புறதுக்கு ஒரே வழி, எப்படியாவது நீங்க போய் என் மகளோட பேசி அவளை எப்படியாவது சபையில சேர்த்து விட்டுட்டீங்கன்னா என் மகளோட உயிர் காப்பாற்றப்படும் பாஸ்டர். பிளீஸ் பாஸ்டர் கையை எடுத்துட்டு அழுகிற. பிளீஸ் பாஸ்டர். ஒரு மாதத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் என் மனைவிக்கு தெரியும். பிளீஸ் பாஸ்டர். பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. அவருடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். பேங்க் மேனேஜர் பொண்டாட்டி, இவனும் பேங்க் மேனேஜர். அவன் மதிக்கிறது இல்லை, வேற யாரோட அஃபைரா இருக்கா. ஏண்டா கண்டுக்காம இருக்கிற அப்படின்னு கேட்கிறேன். இவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். இல்ல அப்படிதான்ப்பா, விடுப்பா, பரவாயில்ல அப்படிங்கிறான். 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நன்றா இல்லை. நான் என்ன செய்வேன் பாஸ்டர்னு அழுகிறார். கர்த்தருக்குள்ள வழி நடத்தியிருந்தா, சபைக்குள்ள வந்திருந்தா, இப்ப அவர் ஒன்றை உணர்கிறார், என் குடும்பம் நல்லா இருந்திருக்கும். நான் ஆண்டவருக்குள்ள வரல, சபைக்குள்ள வரல, அதனால இன்னைக்கு என் குடும்பம் வீணாய் போயிட்டு என்று கவலைப்படுகிறார். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எதிர்கால சந்ததி சரியாக சீராக வாழ வேண்டுமானால் சபையும் அதற்கு ஒரு காரணம். நீங்கள் தவறான சபையும் தவறான ஊழியரையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால் உங்கள் குடும்பம் சிதறடிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் பின்மாற்றத்தில் போவார்கள். உங்கள் பிள்ளைகள் தவறான பாதைகளுக்கு செல்வதை உங்களால் ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. கடினமாய் நான் பிரசங்கம் பண்ணுகிறது போல தோன்றும், சத்தியத்தை சொல்கிறதுனால சத்ருவா இருக்கிறது போல தோன்றும், திட்டுகிறத போல தோன்றும். ஆனால் ஒன்று கண்டு கொள்ளுங்க, உங்கள் சந்ததியும் உங்கள் குடும்பமும் தேவ சமூகத்தில் பாதுகாக்கப்படுகிறது என்பதை மறவாதீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தவறி போகும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சொல்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும், உங்கள் போதகர்களை உங்கள் கண்கள் காணும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அன்னாள் அதைத்தான் செய்தார். அன்னாள் என்ன செய்தால்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம படிக்கும் போது, அவள் தேவ சமூகத்திலே பிள்ளை வேண்டும் என்று ஜெபம் பண்ணினாள். பிள்ளை வேண்டும் என்று ஜெபம் பண்ணினவள் பிள்ளையை திரும்பவும் கொண்டு வந்து அவள் செய்த பொருத்தனையின்படியே பிள்ளையை கொண்டு வந்து விட்டாள். நன்றாக ஒரு காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். குழந்தை வேண்டும் என்று ஜெபிக்கிற நீங்கள், என் குழந்தை தேவ சமூகத்தில் வளர வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அதற்காக விடுகிறீர்களா? அண்ணா பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது, ஆனால் குழந்தையா இருந்த பிள்ளையை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அண்ணால் விட்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு மேட்ச், கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் மேட்சுக்கு போனதே கிடையாது. ஏன்னா எங்க அம்மா அக்னி போல கண்ணு 2ஐயும் உருட்டி மிரட்டி இருக்கிற சாபத்தையெல்லாம் சொல்லி பயமுறுத்தி, நீ போறதுனால அந்த டீம் தோத்து போயிடும், ஒரு பாவி மிகுதியான நன்மைக்கு இருப்பான், தேவ சமூகத்தில் நிக்க வேண்டிய நேரத்தில் அங்க போய் நின்னா பந்து தாக்கி மண்டை உடையும், வாயோட கையோடையும் காலோடையும் இப்படி சொல்லி ஞாயிற்றுக்கிழமை போய் நான் விளையாட வேண்டிய மேட்ச் எல்லாம் எங்க அம்மா கட் பண்ணிடுவாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட பெந்தகோஸ்து சபைக்கு போனதுக்கு அப்புறம் நான் மேட்ச் விளையாட போறேன் நான் போனதே இல்லைங்க. அதுக்கு காரணம் எங்க பாஸ்டரும் அல்ல, ஆண்டவரும் அல்ல, எங்க அம்மா. முதல்ல குழந்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லாத போது அவனை யார் நடத்த வேண்டும்?
அப்படின்னா தாய் தான் நடத்தணும். இவள் குழந்தை வேண்டும் என்று ஜெபிக்கிற அந்த ஆர்வம் குழந்தை தேவ சமூகத்துல வளர வேண்டும் என்பதிலையும் இருந்தது. அதுதான் நீங்க பார்க்கணும். குழந்தையை பெற்றுக்கொள்வது பெருசல்ல, அதனுடைய உடலை வளர்ப்பது பெருசல்ல, நிறத்தை அழகாய் மாற்றுவது பெருசல்ல, அழகான ஹேர் ஸ்டைல் பண்ணுவது பெருசல்ல. ஆனால் என் குழந்தை தேவ சமூகத்தில் வளர வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால் அதுதான் உயர்ந்தது. அதுதான் உயர்ந்தது. என்னுடைய சகோதரனை குறித்து நான் சொல்லுவேன், அவருக்கு இலவசமான கல்வி கொடுக்கிறதுக்கு லண்டன்ல கவர்மெண்ட் நடத்துகிற நல்ல நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அவருக்கு அது ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை, பாரமே இல்லாம எப்படி இங்க நமக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது, இங்க இருக்கிற பள்ளிக்கூடங்கள் போல அல்ல, அங்க இன்னும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க, யூடியூப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, கூகுள்ல போய் பாருங்க தெரியும். ஆனா நான் கேட்டேன், ஏன் கஷ்டப்படுற, பிரைவேட்ல போய் ஃபீஸ் கட்டி ஏன் படிக்க வைக்கிற, பேசாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது, உனக்கு மாசம் இவ்வளவு 1000 பவுண்டு மிச்சம் ஆகுமே, வருஷத்துக்கு இவ்வளவு மிச்சம் ஆகுமேன்னு கேட்டேன். அப்ப அவன் சொன்னான், என் சகோதரர் சொல்கிறார், என் பிள்ளைகள் அங்கே போனா கெட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்க பலதரப்பட்ட பிள்ளைகள் வருகிறார்கள், தெய்வ பயம் இல்லாதவர்கள் வருகிறார்கள், தேவன் இல்லை என்று சொல்கிறவர்கள் வருகிறார்கள், லெஸ்பியன் வளர்த்துகிற பிள்ளைகள் வர்றாங்க, ஹோமோசெக்சுவல் ஆட்கள் வளர்த்துகிற பிள்ளைகள் வருகிறார்கள். அவர்கள் மூலியமாக என் பிள்ளைகள் துன்மார்க்கமான காரியங்களை கற்றுக்கொண்டு தேவ பக்தியை விட்டு என் பிள்ளைகள் விலகி போடுவார்களானால் எனக்கு அந்த கல்வியினால ஒரு பயனும் இல்லை. அதனால என் பிள்ளைகள் பரிசுத்தமாக தேவ பக்தியாக கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்பதற்காக தேடி தேடி ரட்சிக்கப்பட்டவர்கள் நடத்துகிற பிரைவேட் பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறார். அதனால அவருக்கு சிரமம், வருஷம் வருஷம் பணம் கட்டுறது என்பது சிரமம். சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை பக்தியாய் வளர வேண்டும் என்கிறதுல அந்த பணத்தை தேவ பக்தியாய் வளர்கிற பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுக்குள் என் பிள்ளை வளர வேண்டும் என்பதிலே நம்ம பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோமா? தேவ சமூகத்தை என் பிள்ளை வளர வேண்டும் என்பதிலே நாம் அன்னாளை போல, அது குழந்தையா இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, அதை படிச்சு பாருங்க. 1:24, பிள்ளை அவள் பால் மறந்த பின்பு அந்த பிள்ளையை காலையில எடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டு பிள்ளையை கொண்டு போய் தேவ சமூகத்தில் விட்டாலும் எழுதப்பட்டிருக்கு. அங்க பரிசுத்தாவின் ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார், பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அப்படியானால் குழந்தையா இருக்கும் போதே தேவ சமூகத்தில் என் பிள்ளை வளர வேண்டும் என்பதுல அப்பா இல்லைங்க, அப்பா இல்ல. ஒரு குழந்தை இந்த சமூகத்துல வளர்கிற பங்கு யாருக்கு? அப்பா இல்லைனாலும் பிள்ளையை வளர்த்துடலாம், ஆனா ஒரு அம்மா இல்லாத பிள்ளையை வளர்க்கிறது தான் கஷ்டம். அம்மா தாங்க காரணம். தாய் சரியாக தேவ பக்தியாய் நடந்தால், பக்தி வைராக்கியமாய் இருந்தால், தன் தாய் பக்தி வைராக்கியம் உள்ளவர், தன் தாய் தேவ பக்தி உள்ளவர், தன் தாய் தேவனை நேசிக்கிறவர், என் தாய் வசனத்தை கைக்கொள்கிறவர் என்ற அறிவை அந்த பிள்ளை காண்பானால் அவன் தன் தாயை போல மாறுவான். அதுலயே ஆம்பளை பசங்க அதிகமா அம்மா மேலதான் ரொம்ப பற்றுதலா இருப்பார்கள், பாசமா இருப்பாங்க. இந்த பாசத்தை அம்மா மேல் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம். தன் பிள்ளையின் கண்களுக்கு முன்பாக தான் சொல்லுகிறதையெல்லாம் அவன் ஏத்து பேசுவான், முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா நானும் ஒரு ஆண் பையனா இருக்கிறேன், ஏத்து பேசிட்டு முடியாதுன்னு போவேன். ஆனா போற வழிகளெல்லாம் எங்க அம்மா சொல்ற வார்த்தை தான் என் காதுல ஒலிக்கும். என் மனைவி என்னை பத்தி மிகவும் குறைபட்டுக் கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இவர் யாருங்கிற, இவரு அவங்க அம்மா பையன். என் மனைவி சொல்றது, எங்க அம்மா என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க, இவன் யாருங்கிற, இவன் பொண்டாடி தாசு. அப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, நான் அம்மாவுக்கும் பிள்ளையா இருக்கிறேன், பொண்டாடிக்கும் பிரியமா வாழ்றேன் அப்படின்னு எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு. எனக்கு சொல்றேன்னா, ஒரு தாய் மேல ஒரு பிள்ளை மிகவும் அன்பு வைப்பான். அந்த அன்பினால நீங்கள் ஏன் அவனை தேவ பக்திக்குள்ள வழி நடத்தல? இன்னொன்னு சொல்றேன், இந்த தாய் அதிகமா நேசிக்கிற பிள்ளை பாருங்க, தாய் அதிகமா நேசிக்கிற பிள்ளை, அந்த தாய் சொல்ற மாதிரியே தாய் பொய் சொல்றவளா இருந்தா அந்த பையனும் பொய் சொல்லுவான். தாய் ஃப்ராடுத்தனம் பண்ணுச்சுன்னா அந்த பையனும் ஃப்ராடுத்தனம் பண்ணுவான். தாய் அன்புள்ளவளா இருந்தா அந்த பையனும் அன்புள்ளவனா இருப்பான்.
தாய் வந்து ஞானமுள்ளவளா இருந்தா அந்த பையனும் ஞானமுள்ளவனா இருப்பான். தாய் நல்லவளா இருந்தா அவனும் நல்லவனா இருப்பான். ஏன் தாய்க்கு அந்த பையனை பிடிக்கும்னா, தன்னை மாதிரியே இருக்கிறதுனால தான் அந்த பையனை பிடிக்கும். அதே மாதிரி அப்பாவை பாருங்க, எந்த மகன் தண்ணி அடிப்பானோ, தன்னை மாதிரியே தண்ணி அடிப்பானோ அவனை பிடிக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். ஒரு பையன் தவறு செய்கிறான். உடனே அவங்க உறவினர் அந்த வழிமுறையில வந்தவர் சொல்றாரு, நானும் அது மாதிரிதான்டா செஞ்சேன். தன்னை மாதிரியே அவன் பாவம் செய்யறதுனால அவனை பிடிக்குது. தன்னை மாதிரியே எந்த பிள்ளை தப்பு செய்தோ அந்த பிள்ளை மேல அவங்க பற்றுதலா இருப்பாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு முன் உதாரணம். நன்றாய் கவனியுங்கள். இயேசு தம்மை போல மாற்றும்படி நம்மை வந்தா, நாம எப்படி இருக்கோமா, முதல் பிசிந்தமா எப்படி இருக்கிறதோ பிசிந்தமா அப்படித்தான் இருக்கும். எவன் ஒருவன் தன்னுடைய துன்மார்க்கத்தனத்தை குறித்து பெருமைக் கொள்கிறானோ அவன் உண்மையாய் மனம் திரும்பினவன் அல்ல. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி ரிக்கரபா கலகலபா பேசி அந்நிய பாஷை பேசி, ஏன் இன்னைக்கு வந்து எல்லாமே கேவலமா பேசுறாங்க? கிறிஸ்துவத்தை, ஊழியர்களை ஏன் கேவலமா பேசுறாங்க? விசுவாசிகளை ஏன் கேவலமா பேசுறாங்க என்றால், வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்று போல இல்லை. வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்று போல இருந்தாதான் நம்ம சாட்சியா நம்ம வாழ முடியும். ஆனா அந்நாளிடத்துல தேவ பக்தியும் ஆண்டுடைய சமூகத்தில் அவர் சொன்னபடியே செய்ததும் தேவனையே சார்ந்து வாழ்ந்ததும் இந்த சாமுவேலை ஒரு தேவனுடைய மனுஷனாக மாற்றினது, அவனை தேவ சமூகத்திலேயே வைத்திருந்தது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்க பிள்ளை தேவ பக்தியாய், சில நேரத்துல கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஒரு அரசியல் இருக்கும். இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். புள்ள என் பக்கமா உன் பக்கமா. அதுல இந்த சிங்கிள் குழந்தையா இருக்கக்கூடிய பேரண்டா இருந்தாங்கன்னா, சில நேரத்துல ஞான குறைவு உள்ள பெற்றோரை கவனிங்க. யாராவது ஞான குறைவா இருந்தா கவனிங்க. ஞானம் உள்ளவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. என் மனைவி திட்டினால் என் மகன் எங்கிட்ட கம்ப்ளைண்ட், பாருப்பா எப்படி பேசுது அம்மா அப்படின்னு, நான் வாயை கம்முன்னு மூடிட்டு பேசாம இருந்துக்குவேன். அப்புறம் என் மனைவி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க, விட்டுரு போதும் போதும் அப்படி சொல்லிடுவேன். ஆனா எப்பவாவது நானும் என் பிள்ளைய திட்டும் போது சொல்லுவேன், உங்க அம்மா ஏன் திட்டினா தெரியுமா? இதுக்குதான் திட்டுனா, சொல்றபடி கேளு, அவ கரெக்டா தான் உனக்கு சொல்றான்னு சொல்லுவேன். மாறாக என் பிள்ளைகிட்ட, உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாது, உங்க அம்மா யார் தெரியுமா, அவ பேசா கேட்கிற, அவ யோக்கியன்னு தெரியுமா, அவ என்ன பண்றான்னு தெரியுமா, என்னை மதிக்கிறாளான்னு பாத்தியா, என்னை இது பண்றாளா பாத்தியா, நான் பேசினேன்னா இப்ப என் மகளுடைய இருதயத்திலிருந்து என் மனைவிக்குரிய மரியாதையை நான் அகற்றி விடுகிறேன். இப்ப என் மகளுடைய ஒரு இதயத்தை, ஒரு பாதி இதயத்தை நான் கசப்பாக்கி விடுகிறேன், நானே கெடுத்து விடுகிறேன். சரியா? இதனுடைய விளைவு என்னாகும்? ஒரு பெண் நடக்கிற நடக்கை இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும், அப்பனுக்கு தெரியாது. இப்போ புள்ள கொஞ்சம் வயசு கோடர்ல கொஞ்சம் கோணல் மாணலா நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப தாய் சொல்றா, உடனே தாயை பார்த்து சொல்லுது, உன் வேலையை பாரு, நான் அப்படித்தான் செய்வேன், அப்படித்தான் போன் பேசுவேன், அப்படிதான் அவங்க கூட அஃபையரா இருப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்க. இருடி உங்க அப்பாட்ட சொல்றேன், போய் சொல்லு, உங்க அப்பா என் அப்பா உன் பேச்சு கேட்கிறானா என் பேச்சு கேட்கிறானா. நான் அப்பா பாருப்பா அம்மா பொய்யா என்ன சந்தேகப்பட்டு பேசுதுன்னு மக அழுதா, இப்ப அப்பா அந்த இடத்துல ஏமாந்து போவான். கடைசியில பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகும்போது அந்த பிள்ளை சொல்லுவா, அம்மா என்னை சரியாதான் திட்டி என்னை காப்பாத்தினா, ஆனா நீ தான் என்னை செல்லம் கொடுத்து கடுத்தேன்னு இப்படி கையை நீட்டுவா பாருங்க, அன்னைக்கு உங்க தலையில இடியலும். பிள்ளைய ஒழுங்குபடுத்துகிற விஷயத்துல அம்மா கண்டிக்கும் போது தகப்பன் அந்த இடத்தை விட்டு சட்டையை, உனக்கு கஷ்டமா இருந்தா சட்டையை மாட்டிட்டு வெளியே போயிடு. அம்மா அடிக்கிறாளா, மனைவி அடிக்கிறாளா, மனைவி கடந்து கொள்கிறாளா, குறுக்கீடு செய்யாம வெளியே போயிடு. அதே மாதிரி கணவன் கடந்து கொள்றானா குறுக்கு போகாத. அதே சமயம் கணவனுடைய கை வந்து கொஞ்சம் முரட்டு கை, நல்லா வேலை செஞ்சு ஒரு அடி அடிச்சாலும் கோடாரியில போட்ட மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப கை வாங்கி அடிக்க விடாம 1-2 அடியோட என்ன செஞ்சிடணும், பிள்ளைகளை காப்பாத்திடும். சரி சரி விடுங்க, நீ செய்ய மாட்டாங்க, அறிவிற்கு அவனுக்கு இப்படிலாம் செய்யலாமா, அப்பா கோவப்படுத்துறீங்களா, வாங்க முன்னாலேயே நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு நைசா தள்ளிட்டு போயிட்டு, அறிவுகட்டவளே இப்படி செய்யாத, அறிவுகட்டவனே இப்படி செய்யாத,
இப்பெல்லாம் தப்பு அப்படின்னு என்ன செய்யணும்? எப்படி இயேசுவானவர் பிதாவின் கோபத்துக்கு நம்ம மறைச்சு அப்படியே 2 அடி, அப்ப மனைவிக்கு 2 அடி கொடுக்கும், பிள்ளைய அடிக்கும் போது குறுக்க போய் நின்று 2 அடி மனைவி கொடுக்கும், அதையும் வாங்கிட்டு அப்படியே என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து மாதிரி பறந்து பேசி பிள்ளைய நகர்த்திட்டு கொண்டு வர தெரியணும். எந்த வீட்டுல கணவன் மனைவி கடையில பாலிடிக்ஸ் இருக்கோ அந்த வீட்டுல உங்க பிள்ளைங்கள் பிசாசினால் திருடப்படுவார்கள். பிசாசினால் உங்கள் பிள்ளை திருடப்படுவாள். எவனாவது வந்து திருடிட்டு போயிடுவான். உங்க பிள்ளைய பிசாசு கொள்ளை கொண்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ நான் என்ன செய்வேன்? அப்புறம் சொல்றது, உன்னால தாண்டி அவ கேட்டா. எல்லாம் ஆம்பளை சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? உன்னால தாண்டி அவ கேட்டா. அதனால நீங்க நல்லா உஷாரா இருங்க. அப்படி கடைசியில பிளஸ் மைனஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வரும்போது விட என்னன்னு தெரியுமா? உன்னாலதான் கட்ட, நீ வளர்த்த வளர்ப்பு சரியில்லை, நீ வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு இவங்க ஒரே அடியில உங்க மேல பழிய போட்டுருவாங்க. அப்போ நாம எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம என்ன செய்யணும்னா, தேவ சன்னதியில வளர்கிற பிள்ளைக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம அறிமுகப்படுத்த வேண்டும். அங்கே 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, சாம்பேல் கர்த்தருடைய சன்னதியில வளர்ந்தான். 2ஆம் அதிகாரம் 7-10 வசனம், சாரி 7-10 வசனத்துல நம்ம படிக்கும் போது, 2ஆம் அதிகாரமா இல்ல 1ஆம் அதிகாரம் 7-10 17 சாரி இல்ல 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 இந்த இடத்துல வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 7-10 வசனம். சாம்பேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. முதல்ல நம்ம பிள்ளை கர்த்தருடைய சந்நிதியில வளரணும். என்னென்ன செய்யணும்னா, கர்த்தரை அறிகிற அறிவிலே பிள்ளை வளர வேண்டும். கர்த்தரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தை பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்க வேண்டும். நாம கணக்கு வரலன்னு டியூஷன் வைப்போம், 4000 ரூபாய் சம்பளம் கொடுத்து. ஆனா இவனுக்கு வசனம் தெரியலன்னு ஒரு வசனத்தை என்ன செய்ய மாட்டோம்? சொல்லி தர மாட்டோம். இப்ப உங்க பிள்ளைகளை பார்த்து, சுகன்யாவுடைய பையனை எத்தனை வசனம்டா உனக்கு தெரியும்? 5 வசனம் தெரியும். எத்தனை வயசுதான் ஆச்சு? 10 வயசு ஆச்சு. வருஷத்துக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்திருந்தா கூட 10 வசனம் தெரியணும். அவனுக்கு 5 வசனம் தான் தெரியுது. ஆனா மியூசிக் சொல்லி கொடுக்கறதுக்கு கொண்டு வர்ற ஆர்வம் வசனத்தை படிக்க வைக்கிறதுக்கு இருக்கணுங்க. என்ன சுகன்யா, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? பைபிள் அட்டவணை தெரியுமாடா? பழைய ஃபர்ஸ்ட் சொல்லு பார்க்கல, அது என்னது? அடுத்தது பாத்தீங்களா, யாத்ராகமம் வந்து அவன் பைபிள் இல்லை. யாத்ராகமம் பைபிள் இல்லை, அவன் பைபிள்ல என்னாகும் தான் இருக்கு. என்னப்பா என்னாகும் இன்னைக்கு எடுத்து, யாத்ராகமத்தை இன்னைக்கு எடுத்துட்டு போய் ஒட்ட வைப்பா. பைபிள் அட்டவணையவே இன்னும் நம்ம பிள்ளைக்கு சொல்லி தரல. பிரியாணி தெரியுமாடா? பிரியாணி தெரியுமா? தெரியுமா தெரியாதா? என்னாச்சுன்னு தெரியல, இன்னைக்கு இந்த ஆளை என்ன பிடிச்சு மாட்டிட்டானே அப்படின்னு யோசிக்கிறான். பிரசங்கம் சின்னது பெருசு எல்லாத்துக்கும் தான் பிரசங்கம். நம்ம பிள்ளை படிக்கணும், மேக்ஸ்ல இவ்வளவு வாங்கணும், அதுல இவ்வளவு வாங்கணுங்கிற ஆர்வம், வசனம் நம்ம பிள்ளைக்கு தெரியணும்னு ஒரு அறிவு நமக்கு இல்லையே. எப்படி நம்ம பிள்ளை தேவ சமூகத்தில் வளரணும் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம்? நல்லா கவனிங்க, வசனத்தை அறிகிற அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கொடுக்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார். 21ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் பண்ணினார், அருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எங்க வீட்டுல எபினேசருக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். எபினேசர் வந்து மொபைல் போன்ல ரொம்ப மூழ்கிட்டாருன்னா, டிவியில ரொம்ப மூழ்கிட்டாருன்னா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர், அப்புறம் ஃபிஷ் டேங்க், அப்புறம் கோழி வளர்ப்பு,
அப்படின்னு போயிடுவார். இவர் இப்படி போகும்போதே எனக்கு தெரியும், இவர் கூட யார் பேசல, ஆண்டவர் பேசல, யார் பேசுறா, பிசாசு பேசுதுன்னு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க, நம்ம பிள்ளைகளோட கர்த்தர் பேசுவாரானால் நம்முடைய பிள்ளைகளுடைய பாதை வேற மாதிரி இருக்கும், நம்ம பிள்ளைகள் பேசுறது வேற மாதிரி இருக்கும். நம்ம பிள்ளைகளோட தேவன் பேசாதிருப்பாரானால் நம்முடைய பிள்ளைகள் நல்லா நம்மளை டார்ச்சர் பண்ணும் பாருங்க. அதுலயே நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம் என்னவென்று, என் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வளரல அப்படின்னு. எந்தெந்த வீட்டுல அதிகமா டிவியும் அதிகமா மொபைல் போனும் பார்க்கப்படுகிறதோ, எந்த வீட்டுல ஜெபத்துக்கும் வேதத்துக்கும் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கப்படலையோ, அந்த வீட்டில எல்லாம் பிள்ளைகள் தேவ சமூகத்துல வளரல, உலகத்துல வளர்கிறது. உலகம் உங்கள் பிள்ளைகளை வஞ்சிக்கும். அப்ப தேவ சமூகத்துல நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டுமானால் தேவ வார்த்தை அறிய வேண்டும். சங்கீதம் 12:6 சொல்கிறது, தேவ சமூகத்துல நம்முடைய பிள்ளைகள் நினைவு கூறப்பட வேண்டும். என்னாகும் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை முதல்ல வாசிங்க. என்னாகும் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். முதல்ல 9ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகும் 10:9 வாசிங்க. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். எப்ப நினைவு கூறப்படுவோம்? பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்கும் போது. அப்ப 2 வெள்ளி பூரிகைகளை செய் என்று 1, 2, 3 வசனத்துல வாசிக்கிறோம். அந்த வெள்ளி பூரிகைகள் என்பது என்ன என்றால், வெள்ளி என்பது சங்கீதம் 12:6 பிரகாரம் கர்த்தருடைய சொற்கள் 7 தர மண் குகில உருக்கி புடமாடப்பட்ட வெள்ளி குப்பான சுத்த சொற்களா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. 2 வெள்ளி பூரிகைகள் என்ன? பழைய ஏற்பாடு என்கிற பூரிகை, புதிய ஏற்பாடு என்கிற பூரிகையாக நாம் அதை கணக்கில் கொள்ளலாம். அப்ப கர்த்தருடைய வேதம் என்கிற பூரிகை. இதை பெருந்தொனியாய் முழங்கு என்றால் என்ன அர்த்தம் என்றால், இது மிக எக்கால சத்தம். இதுதான் எக்கால சத்தம். இது எக்கால சத்தத்தை உயர்த்தும் போது சத்துருவிலிருந்து நாம் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்காக தேவனால் நாம் நினைவு கூறப்பட வேண்டும். அப்ப தேவனால் நினைவு கூறப்பட வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்திலே நாம் காணப்படுகிறவர்களாக தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. என் சமூகத்தில் உங்கள் நாமமும் உங்கள் சந்ததியும் நிற்கும் என்றால் நாம் தேவனால் நினைவு கூறப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனால் நாம் நினைவு கூறப்பட வேண்டுமானால் வேத வசனத்தின் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளை எச்சரித்து நன்மை என்ன தீமை என்ன என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நாம் வழி நடத்த வேண்டும். இந்த பூரிகளுக்கு கொடுத்த வேத பாடம் வேற, அது இப்ப பேச முடியாது, அது பிரசங்கத்துக்கு ஒத்து வராது. ஆகவே நான் அந்த சப்ஜெக்டை விடுறேன். அப்போ பூரிகை வேத வார்த்தை, வேத வார்த்தையினாலே எச்சரித்தல் என்ற அர்த்தம். அப்ப பூரிகை என்ன செய்கிறது? மற்றவருடைய எச்சரிக்கை பயன்படுத்துகிறது. அதே போல வேத வசனம் நம்ம எல்லாரையும் எச்சரிக்கிறது, போதிக்கிறது, புத்தி சொல்லுகிறது, தேவனால் நினைவு கூறப்பட வைக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எஸ்ரா தன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திலே தேறின வேறுபாரனாயிருந்தான். அவன் அதன்படி செய்யவும் அதை போதிக்கவும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அப்ப முதல்ல பிள்ளைகளுடைய இருதயம் வசனத்தினாலே பக்குவப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் வசனத்தினாலே பக்குவப்படுத்தப்பட வேண்டும். எப்படி பக்குவப்படுத்துவது? நான் பெருமையா இருக்கிறேன் என்றால் கர்த்தருடைய வசனம் பெருமையை கொடுத்து பேசும்போது, பெருமை வரும்போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வசனம் தாழ்மையா இருக்கு சொல்லி போதிக்கிறது. ஆகவே நான் பெருமையை விட்டு நான் மனத்தாழ்மையா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா? அதே போல நான் ஏதாவது ஒரு பாவத்தை செய்வதற்கு நான் போகிறேன் என்றால் இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சங்கீதம் 19 சொல்கிறான், அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனாலே மிகுந்த பலனுண்டு என்று சொல்லுகிறது. அந்த வசனம் என் இருதயத்தை பக்குவப்படுத்துறதுனால
யோசேப்பு பாவத்துக்கு இணங்காமல் ஓடி போனது போல சங்கீதம் 1 துன்மார்க்குடைய ஆலோசனையிலோ பாவியலுடைய வழியிலோ பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமல் விலகி போக என் இருதயம் பக்குவமா இருக்கும். என் இருதயம் பக்குவம் என்பது என்னுடைய வாழ்க்கையை சரியாய் நடத்தவும் மற்றவர்களுக்கு போதிக்கவும் இருதயம் பக்குவமா இருக்கும். பிரசங்கம் பண்றது பெருசு இல்ல, பிரசங்கம் பண்றவனுடைய இருதயம் பக்குவமா இல்லாவிட்டால் அவன் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 37:31 அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் அப்படியானால் ஞாபகத்துல எப்போது வைத்திருக்கணும். மூளை அறிவில் அல்ல, உணர்வின் அறிவிலே வைத்திருக்க வேண்டும். மூளை அறிவு வேற, உணர்வின் அறிவு வேற. இப்ப பாருங்க, நம்ம நேசிக்கிறவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்ப என்னுடைய மூளை அறிவுக்கு அது சொல்லுகிறது எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. ஆனா எனக்கு இப்ப கண்ணீர் வரல. ஆனா வீட்டுல உட்காந்துட்டு எங்க அம்மா பத்தி யோசிப்பேன். எங்க அம்மா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், அம்மா இப்படி எல்லாம் சொன்னாங்க, ஆனா அம்மாவை நான் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது உடனே எனக்கு கண்கள் அப்படியே குளமாகி கண்ணீராக கொட்டும், நெஞ்செல்லாம் அடைக்கும், தொண்டையெல்லாம் ஒரு பந்து மாட்டினது போல இருக்கும். இது என்னன்னா உணர்வின் அறிவு. என்னுடைய ஞாபக அறிவுக்கும் என் இருதயத்துல உணர்கிற அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்க சொல்லப்படுகிறது அவன் தேவன் அருளிய வேதம் ஏன் இதயத்தில் இருக்கிறது என்று சொல்றார். நீங்க எதை நீங்க செஞ்சாலும் உங்க ஹார்ட் பீட் தான் ரைஸ் ஆகும். அதனாலதான் நீங்க உண்மை சொல்லும் போது உங்க ஹார்ட் பீட் சீரா இருக்கும். போய் சொன்னீங்கன்னா உங்க இருதயம் படபடக்கும். அதை வச்சுதான் அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, உண்மை கண்டறியும் பரிசோதனைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியானால் என் மூளைக்கு வேத வசனம் தெரியுங்க, அதனால நான் பரிசுத்தமா மாறிட மாட்டேன், அதனால நான் நல்லவனா மாறிட மாட்டேன், அதனால நான் தேவனுக்கு பயந்தவனா மாறிட மாட்டேன். ஆனா என் உள்ளத்துக்குள்ள வசனம் இருக்குங்க, அதுதாங்க பாவத்தை விட்டு என்னை விலக வைக்கும், பரிசுத்தத்துக்கு நேரம் என்னை போக வைக்கும், தேவ சத்தத்துக்கு நடுங்க வைக்கும், அநேகர் இடத்துல அன்பாய் வாழ எனக்கு கத்துக் கொடுக்கும். இது நல்லது, இது கெட்டது, நல்லது செய், கெட்டது செய்யாத என்னை வழி நடத்தும், உள்ளத்தை உடைந்து அழ வைக்கும். இதெல்லாம் எங்க இருக்கணும்னா இந்த வசனம் இருதயத்தில் இருக்கணும். நம்ம பிள்ளைக்கு வசனம் மூளையில் இருந்தாலும் பத்தாது, பிள்ளைக்கு வசனம் இருதயத்தில் இருக்கணும். உங்க பிள்ளை வேத வசனத்தினால ஆறுதல் அடைகிறானா, வேத வசனத்தினால நம்பிக்கை கொள்றானா, வேத வசனத்தை நேசித்து கண்ணீர் வடிக்கிறானா, உள்ள முடிந்து உங்க பிள்ளை அழுறானான்னு பாருங்க. அப்படியானால் வசனம் அவன் மூளையில அல்ல, வசனம் அவன் உள்ளத்துக்குள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு வசனம் மூளையில் இருக்கிறது, ஆனா என்ன இல்ல, உணர்வு இல்லை. உங்க பிள்ளை என்னைக்காவது கண்ணீர் வடித்து ஜெபம் பண்றதை நீங்க பார்த்திருக்கீங்களா? உள்ள உடைந்து அழுகிறத உங்க பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா? இன்னும் அப்படி எல்லாம் நடக்கல அப்படின்னா இன்னும் உங்க பிள்ளைங்க மூளையில வசனத்தை வைத்துக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்களே தவிர இருதயத்துல வசனத்தை வச்ச பிள்ளைங்களா இல்ல. சூழ்நிலையினால நல்லவனா இருப்பான், உன் கண்காணிப்பில் இருக்கிறனால நல்லவனா இருப்பான். ஆனா பாவ சூழ்நிலைக்குள்ள போவானால் மூளையில் இருக்கிற வசனம் உதவாதுங்க. அது கையில் இருக்கிற பைபிள் மாதிரி, மூளையில் இருக்கிற வசனம் உதவாது. உங்களை விட்டு வெளியே போகும்போது உங்க பிள்ளை பரிசுத்தமா வாழணும், தேவனுக்குள்ள வாழணும்னா இருதயத்தில் இருக்கிற வசனம் தான் அவனை பாதுகாக்குமே தவிர மூளையில் இருக்கிற வசனம் பாதுகாக்க. அப்ப வசனத்தை எங்க வைக்கிறீங்க? மூளையில வைக்கிறீங்களா, இருதயத்துல வைக்கிறீங்களா? இந்த காலவெளியில ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. இருதயத்துல உங்க பிள்ளைக்கு வசனம் பதித்திருக்கிறதா என்று பாருங்க. அதனாலதான் சொல்றார், கையினால் செய்யப்பட்ட கற்பலகையினால் அல்ல, இருதயமாகிய சதியான பலகைகளே என் பிரமாணங்களை அவர் உள்ளத்திலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உள்ளத்திலே மாற்றப்பட வேண்டிய மாற்றம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா என்பதை குறித்து நான் பார்க்க வேண்டும். வசனத்தினாலே மூணாவது காரியமாக பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை எப்பருந்தே ஆரம்பிச்சிடணும்னா 2 தீமோத்தேயு 3:15 சொல்கிறது, உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதற் கொண்டு அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அப்ப வசனத்தை எப்ப இருந்து கற்றுக்கொள்ளணுங்க? ரஜினி சொல்ற டயலாக் உங்க பிள்ளைக்கு தெரியுங்க. நான் உங்க பையனை தனியா கூப்பிட்டு இப்ப ரஜினியோட லேட்டஸ்ட் படம் என்னன்னா சொல்லிடுவான். ஏன்னா நீங்க வீட்டுல படம் பார்க்கறவங்களே இல்லையான்னு உங்க பிள்ளைய வச்சு கண்டுபிடிச்சிருவேன். அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு அப்படி நீங்க வேற யார்கிட்ட பேசுவோம், உங்க பிள்ளைய கூப்பிட்டுட்டே என்னடா சொல்லிக் கொடுங்க, பாஸ்ட் எது கேட்டாலும் சொல்லாதுன்னு சொல்லிக் கொடுங்க, அப்பதான் கள்ளத்தனம் பண்ண முடியும். பழைய சர்ச்சில் ஒரு தடவை ப்ரோக்ராம் நடத்தும் போது குழந்தையில வச்சு ப்ரோக்ராம் நடத்துனாங்க.
வீட்டில் கெட்ட வார்த்தை அதிகமாக பேசுறது உங்கள் அம்மாவா உங்கள் அப்பாவான்னு கேட்டேன். எங்கள் அம்மா தான் நல்லா கெட்ட வார்த்தை பேசுவாங்கன்னு சொல்லிச்சு ஒரு குழந்தை. சினிமா யார் அதிகமாக பார்ப்பான்னு எங்கள் அப்பா அதிகமாக பார்ப்பாங்க. ராத்திரி 12 மணிக்கு பார்ப்பாரா, இல்லை விடியற்காலம் பார்ப்பாரா, இல்லை மத்தியானம் பார்ப்பாரா, சாயங்காலம் ராத்திரி 12 மணி வரைக்கும் எங்கள் அப்பா பார்ப்பார். சின்ன குழந்தை உண்மையை சொல்லுது. இது எதை பார்க்கிறதோ எதை அறிகிறதோ அதைத்தாங்க அது செய்யும். என் முன்னாலேயே சொல்லுது. தேவ சமூகத்தில் அந்த குழந்தை என்ன செய்ய போகுது சொல்லுங்க பார்க்கலாம். அவ பெற்றோர் நம்ம எப்படி வாழ்றோம்? சின்ன வயசுலயே கர்த்தருடைய வசனத்தை போதிக்கணும். என் பிள்ளை அப்படி தப்பி போயிட்டா, என் பையன் இப்படி போயிட்டா அப்படின்னு நீங்க குறை சொல்லாதீங்க. காரணம் யாருன்னு பாருங்க. என் பிள்ளை வழி தப்புறதுக்கு காரணம் யாரு? என் பிள்ளை கெட்டு போறதுக்கு காரணம் யாரு? எந்த குழந்தையும் கடவுள் உங்ககிட்ட கொடுக்கும்போது நல்ல குழந்தையா தான் கொடுத்தாரு. அது எப்படி கெட்டு போச்சு? மருத்துவச்சிகிட்ட பார்வன் குமாரத்தின் மகள் சொல்கிறார், இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்து நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். நீங்க தேவனுக்கென்று பிள்ளையை வளர்த்தீங்களா? அண்ணால போல தேவ சமூகத்தில் உங்க பிள்ளை வளர்க்கணும்னு நினைச்சீங்களா? சின்ன வயதுல இருந்தே கர்த்தருடைய வசனங்களை உபதேசிச்சீங்களா? நிறைய வீட்டுல பாஸ்டர் பத்தி குறை பேசுவாங்க, பிள்ளை கேட்டே வளரும். கடைசியில நாளைக்கு என்ன சொல்லணும், அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் என்ன யோக்கியமா? அவர் எனக்கு புத்தி சொல்ல. நீங்க சொல்லுங்க, பாஸ்டர் சொல்றேன். பாஸ்டர் கூப்பிடு, பாஸ்டர் சொல்லு. பாஸ்டர் மட்டும் என்ன யோக்கியமா? நீ என்னடி கண்ட பாஸ்டர் அப்படின்னு கேட்டா, நீ தானே அன்னைக்கு சொல்லிட்டு இருந்த பாஸ்டர் பத்தி, அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, பிரசங்கத்தில் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு. வரட்டும், நான் சொல்றேன். நீங்க விதைக்கிறது உங்களையே தான் ஒரு நாள் தாக்கும். நீங்க வளர்க்கிறது உங்களையே தான் ஒரு நாள் முட்டும். இதுக்கு நான் பொறுப்பல்ல. நீங்க உங்க பிள்ளையை எப்படி வளர்க்கிறீர்களோ, நீங்க நன்மையை விதைச்சீங்கன்னா நன்மையா இருப்பீங்க, தீமையை விதைச்சீங்கன்னா தீமையா இருப்பீங்க. நிறைய பெற்றோர் செய்யற தப்பு, ஊழியக்காரனையும் சபையையும் தேவ பக்தியும் கேவலமா வீட்டுல பேசுறதுனால, பிள்ளைகளுக்குள்ள பேசுறதுனால, சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் பயந்து எழுத்து பேச மாட்டான். பெரியவன் ஆகும்போது, அவன் சுயாதீனமா இருக்கும் போது, நான் அப்படிதான் பண்ணுவேன், எவன் யோக்கிய யாரு யோக்கிய, யாரு வரட்டுமே நான் கேட்கிறேன் என்று சொல்லுவான். பிள்ளை கெட்டு போறதுக்கு யார் காரணம்? சிறு வயதுல இருந்து வசனத்தை சொல்லி தரக்கு பதிலா களைகளை விதைக்கிற நீங்கள் தான் காரணம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவளை நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். இன்னாரிடத்தில், இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இப்ப சின்ன பிள்ளையின் இடத்துல, சின்ன குழந்தையா இருக்கும் போது இவன் வசனத்தை அறிந்தவன். அவர் சொல்றார், அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். முந்தின வசனத்தை நீங்க படிங்க, சிறு வயது முதற்கொண்டு. அதுக்கு முந்தின வசனம் இல்ல, 15ஆம் வசனத்தை படிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று இந்த வார்த்தை நீங்க கவனிக்கும். அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அடுத்தது இவர் சொல்ற அடுத்த வசனம் 14ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ கற்று நிச்சயித்து கொண்டவளை நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய். நீ அறிந்ததுக்கும் நீ கற்றுக்கொண்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். கற்றுக்கொள்வதற்கும் அறிவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப பாருங்க, MBBS படித்தால் டாக்டர் ஆகலாம் என்பது அறிந்திருத்தல். சயின்ஸ் குரூப் எடுத்தா நீட்ல பாஸ் ஆனா டாக்டர் சீட்டுக்கு போகலாம், இது அறிந்திருத்தல். MBBS 5 ஆண்டு காலம் படித்தால் நான் டாக்டர் ஆகலாம், இது அறிந்திருத்தல். ஆனால் நான் டாக்டர் ஆகலாம், டாக்டர் இப்படி எல்லாம் இருப்பாங்க, டாக்டர் இப்படி எல்லாம் ஊசி போடுவாங்க, டாக்டர் இப்படி எல்லாம் ஆபரேஷன் பண்ணுவாங்க, டாக்டர் இப்படி எல்லாம் மருந்து கொடுப்பாங்க என்பது அறிந்திருத்தல். ஆனா டாக்டராக போகும்படி கல்விக்கூடத்துல போய் அட்மிஷன் ஆகி 5 ஆண்டு காலம் கற்றுக்கொண்டு பயிற்சி எடுத்து வெளியே வருவது என்பது கற்றிருத்தல். அறிந்திருத்தல் என்பது வேறு, கற்றிருத்தல் என்பது வேறு. கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்கிறார்.
இன்னொன்னு சொல்கிறார், அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று அறிந்திருக்கிறார். அப்போ 3 காரியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். சின்ன வயசுலயே வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். அது பாட்டு அவர் சொல்ற அந்த வசனம் யார்கிட்ட கட்டுக்கிட்டா அப்படின்னா 2 தீமோத்தேயு 1 4, 5, 4 வசனங்களை வரும்போது அதுல 5ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த விசுவாசம் உன் பாட்டி லோபிசாலுக்குள்ளும் உன் தாய் அனிக்கியாளுக்குள்ளும் இருந்தது, அது இப்பொழுது உனக்குள்ள இருக்கு. அப்ப சிறு வயதிலேயே பவுலை மீட் பண்ணல. சின்ன பையனா இருக்கும் போது பவுலை சந்திக்கல. ஆனாலும் இப்ப யார் அவனுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க என்றால், பாட்டி வளர்க்கும் போது காக்கா வடை சுட்டு தான் அப்படி இவன் போனானா இப்படி இவன் போனான கட்டுக்கதையை சொல்லாம ஒரு இஸ்ரவேல் இருக்கிற ஒரு முதிர் வயதுள்ள தாயானவள் வசனத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாள். இப்ப பாட்டி மூலியமா அவன் வசனத்தை அறிந்து கொண்டான். அடுத்தது, இந்த விசுவாசம் உன் தாய் ஐனிக்கையாளுக்குள் இருந்தது. இப்ப தாய் மூலமாக வசனத்தை இவன் அறிந்து கொண்டான். இப்போ பாட்டிக்கிட்ட அறிந்து கொண்டான், தாய்கிட்ட அறிந்து கொண்டான். ஆனா அறிந்து கொண்ட அந்த வசனத்தை அவன் எப்ப பிராக்டிஸ் பண்ணனா, எப்ப பயிற்சி எடுத்தான், எப்ப கற்றுக்கொண்டான். கற்றுக்கொள்வது என்பது என்ன? பிராக்டிஸ் பண்றது, பயிற்சி செய்வது, தன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது. வாழ்க்கையில அவன் எப்ப நடைமுறைக்கு கொண்டு வந்தான் என்றால், ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாக பவுல் அவனுடைய வாழ்க்கையில அறிமுகமாகும் போது அந்த விசுவாசம் இருந்தது, அறிவு இருந்தது. இதெல்லாம் இவனை ஒரு யூத மதவாதியாக தான் வைத்திருந்ததை தவிர இவனை ரட்சிக்கவில்லை. தீமோத்தேயு என்ன செய்யல? ரட்சிக்கவில்லை. ஆனா ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை குறித்து அறிவு இருந்தது. ஆனா என்ன இல்லை? யூதர்கள் ரட்சிக்கப்படல. ஆனா எப்போ ரட்சிக்கப்பட்டான், எப்போ அது லைவ் ஆச்சு, எப்போ அது நடைமுறைக்கு வந்தது, எப்போ அது வாழ்க்கையாய் மாறினது என்றால், எப்ப பவுலை மீட் பண்ணானோ அப்பத்தான் பவுல்கிட்ட இருந்து தான் நான் அறிந்த வசனங்களை நடைமுறையாக கற்றுக்கொண்டு பயிற்சி எடுத்து உண்மையான கிறிஸ்தவனாக வாழ ஆரம்பித்தான். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நீ இன்னாரிடத்தில் கற்றா என்பதை நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், அவர் சொல்ற கற்று நிச்சயித்து கொண்டதுல நிலைத்திரு. இப்ப கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் இருக்கா, எங்க பாட்டி சொல்லிச்சு ஆனா எனக்கு புரியல, எங்க அம்மா சொல்லிச்சு ஆனா எனக்கு இந்த இயேசுவை பத்தி தெரியல, இப்ப நான் தெரிந்து கொண்டேன், இப்ப நிச்சயம் ஆயிடுச்சு. யாரிடத்தை கற்றுக்கொண்ட? அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல கற்றுக்கொண்டேன். இதுல என்ன பெரிய பியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மதவாதியாய் போக வேண்டிய இந்த தீமோத்தேயுவை ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் மாற்றுகிறது என்னவென்றால், 2 தீமோத்தேயு 1 படிங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களையும் சட்டத்தையும் கை கொண்டிரு. அப்போ கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை எல்லாம் நீ பாட்டிக்கிட்டையும் அம்மா கிட்ட கேட்ட. ஆனா ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை எங்கிட்ட தான் நீ கேட்ட. அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தங்கள் என்ன, அந்த விசுவாசம் என்ன, அந்த அன்பு என்ன, அதை எப்படி கை கொள்ள வேண்டும் என்பதை எங்கிட்ட நீ கற்றுக்கொட்ட. அதனால இன்னார் இடத்துல கற்றங்கிறத மறந்துடாது. அந்த இன்னார் எப்படிப்பட்டவர், எனக்கு கற்றுக் கொடுத்தவர் எப்படிப்பட்டவர் என்றால் 2 தீமோத்தேயு 3 படிங்க. அவர் சொல்றாரு, நீயோ இன்னார் இடத்துல கற்றுக்கொண்ட. இன்னார் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் யாரு? அவருடைய போதகம் எப்படிப்பட்டது 1, அவருடைய நடக்கை எப்படிப்பட்டது 2, அவருடைய நோக்கம் எப்படிப்பட்டது 3, அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது 4, அவருடைய சாந்தம் எப்படிப்பட்டது, அவருடைய கேரக்டர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய கனியுள்ள வாழ்க்கை, அவருடைய பொறுமை எப்படிப்பட்டது, தேவன் பேர்ல வைத்துக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன், கற்றுக் கொடுக்கிற ஊழியக்காரன், அவனுடைய போதகம் மட்டும், சில சொல்லுவாங்க செட்டியார் முறுக்கு
ஆனா சரக்கு முறுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. செட்டியாரும் முறுக்கா இருக்கணும், சரக்கும் முறுக்கா இருக்கணும். போதகம் நடக்க நோக்கம் பணம் சம்பாதிக்கிற ஊழியக்காரனா, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வந்த ஊழியக்காரனா, நல்ல பேரும் போலையும் அடைய வேண்டும் என்று விரும்புகிற ஓடுகிற ஊழியக்காரனா, நோக்கம் என்ன? இல்ல என்னை பரலோகம் கொண்டு போகணும் நோக்கம் உள்ள ஊழியக்காரனா? இவனுடைய விசுவாசம் என்ன? குழம்பி பயந்தாங்கொல்லியா இருந்து அறகுறைய மனசோட கலக்கத்தோட குழப்பத்தோட சஞ்சலத்தோட உட்கார்ந்து புலம்புகிற ஊழியக்காரனா, பொறுமை இல்லாம ஆத்திரம் கோபம் கொள்கிற ஒரு ஊழியக்காரனா, அன்பு இல்லாம விரோதத்தையும் வைராக்கியத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனா, பொறுமையே இல்லாம அமைதலே இல்லாம அவசரப்படுகிற ஒரு ஊழியக்காரனா பார்க்க வேண்டும். நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையிலையும் எல்லாவற்றிலையும் இயேசுவுக்கு அடையாளமாக இயேசுவின் அடிச்சுவட்டு நடந்தபடினாலே பவுல் சொல்றாரு, இன்னார் இடத்துல இருக்கிற உன் பாட்டி போதிச்சிருக்கலாம், ஆனா அவங்க நடக்க வேறமா இருக்கலாம். உங்க அம்மா போதிச்சிருக்கலாம், நடக்க வேறமா இருக்கலாம். ஆனா கற்றுக் கொடுத்த நான் என்ன உனக்கு சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி நடக்கிறேன். என் நோக்கம் அன்பு பொறுமை சாந்தம் இது எல்லாத்தையும் பார்த்து விசுவாசத்தை பார்த்து அதன்படி பிராக்டிஸ் பண்ணுன்னு அவர் எழுதுறார். அப்போ நீங்க அறிந்திருந்தா பட்ட உங்க பிள்ளைங்க அறிந்திருக்கணுங்க. ஆனா அதே சமயத்துல இந்த பவுலுடைய தைரியமா சொல்கிற என்னுடைய போதகம் நடக்க நோக்கம் விசுவாசம் சார்ந்த அன்பு பொறுமைன்னு சொல்றது போல உங்க பிள்ளைங்க உங்களை முன்மாதிரியாக சொல்ல முடியுமா? நீங்க நல்லா தாராளமா வாயத்திலிருந்து அட்வைஸ் பண்ணிடுவீங்க. ஆனா உங்க பிள்ளை உங்க அட்வைஸ் கேட்கிற மாதிரி வாழுதா அப்படின்னு நீங்க பாருங்க. இதனுடைய விளைவு என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19-22 வசனத்துல வாசிக்கும் போது அதுல 20வது வசனத்துல அவர் சொல்றாரு. 20வது வசனம் பிலிப்பியர் 2:20. உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு அவர் சொல்றார், என்னை போல மனதுள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மனதுள்ளவன்? என்ன போலவே மனசுள்ளவன். இப்ப கற்றது கொண்டவர்கிட்ட பார்த்து அந்த நடக்க போதனை விசுவாசம் அன்பு எல்லாத்தையும் கை கொண்டு இப்போ தீமோத்தேயு பார்த்தா பவுலை பார்த்த மாதிரியே இருக்கு. தீமோத்தேயு பேசினா பவுல் பேசின மாதிரி இருக்கு. தீமோத்தேயு செயல்பட்டா அது பவுல் செயல்படுற மாதிரி இருக்கு. தீமோத்தேயு ஜெபம் பண்ணா பவுல் ஜெபம் பண்ற மாதிரியே இருக்கு. பவுல் யாரு மாதிரி இருக்கிறார்? இயேசுவை போலவே இருக்கிறார். இப்ப இந்த தீமோத்தேயு யார் போல இருக்கிறார்? பவுலை போல இருக்கார். இப்ப இவர் என்ன பண்றாரு? இயேசுவை போல ஒவ்வொருத்தரையும் மாறுகிற ஒரு வேலை. அப்ப கற்றுக்கொள்ளுதல் என்பது அப்படியே இயேசுவின் மனதை உடையவர்களாக நம்மை மாற்றும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா? தகப்பன் வசனத்தை எடுத்து படித்து தியானித்து அதை கை கொண்டு பேசாம பிள்ளை அந்த மாதிரி பைபிள் எடுத்து படிச்சு கை கொண்டு பேசுவான்னு எதிர்பார்க்காது. சட்டியில் இருக்கிறது தான் என்ன செய்யும்? நாம் என்ன நினைக்கிறோம்? நான் கெட்டுட்டேன் ஆனா என் பிள்ளை கூடக்கூடாது. தட் இஸ் வெரி பர்ஃபெக்ட் மென்டாலிட்டி, பர்ஃபெக்ட் பர்பஸ், பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன், ஒரு சரியான லக்கு. ஆனால் என் பிள்ளை நல்லா வரணும் அப்படிங்கும்போது நான் என் பிள்ளைக்கு ஒப்பாக மாறி என் பிள்ளைக்கு முன்மாதிரியாக நான் மாற வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு காரியத்தில் நான் சொல்றேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. மத்தேயு 15:6 வேகமாக. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குறீர்கள். பாரம்பரியத்தினாலே வேதபார பரிசேயரை பார்த்து சொல்றார், பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை அவமாக்குற, தேவனுடைய வசனத்தை பொய்யாக்குற. இப்ப இளைய தலைமுறை சந்ததி என்ன செய்யுது? இதெல்லாம் பொய், பித்தலாட்ட வேலை. கடவுளை பத்தி பிரச்சாரம் பண்றது ஒரு கார்பரேட்டோடைய வேலை. ஒரு பெரிய சம்பாத்தியத்தை நடத்துகிற ஏமாற்று கும்பல் கடவுள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டு பணம் சம்பாதிக்கிறீங்க, தசமபாகம் காணிக்கை வாங்கி சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்றான். இப்ப தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்றது கேவலமா இருக்கு, பொய்யான ஒரு காரியமாக இருக்கு. எதனால அப்படின்னா பாரம்பரியத்தினால தேவனுடைய வசனத்தை அவமாக்குறாங்க. இப்போ மத்திய 23ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்துல சொல்றாரு, ஏன் தேவனுடைய வசனம் அவமா போகுது? ஒண்ணு பாரம்பரியம், அவங்களுடைய செயல்கள். வாசிங்க. மோசே போதிக்கிற இடத்துல இருந்தது போல இப்ப வேத பாரகரும் பரிசேயரும் போதிக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள்.
இதெல்லாம் செய்யப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் செய்யுங்க, அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்க. நல்லா கவனிங்க. அவங்க பேசுவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்றதுபடி செய்யுங்க, ஆனா அவங்க வாழ்றதுபடி வாழாதீங்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப நல்லா இந்த விஷயத்தை மனசுக்குள்ள வைங்க. சொல்றாங்க, சொல்லியும் செய்யல. இப்ப நான் சொல்றேன், ஆனா நான் சொல்லியும் செய்யாம இருக்கிறது நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னதை நீங்க கேட்பீங்களா? வழுக்கு தலையில் முடி வளரும், இந்தாருங்கள் வழுக்கு தலையில வளரும் முடி வளரும் எண்ணெய் என்று உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் தலைப்பாக கட்டியிருக்கேன், நீங்க நம்பி வாங்கிட்டு போயிட்டு தலையில எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கீங்க. என்னை கடத்தரவுல பார்க்கும்போது வழுக்கு தலையோட பார்த்துட்டீங்க, நல்ல பெரிய வழுக்கு தலை எனக்கு. அப்ப நீங்க கேட்கறீங்க, ஏங்க உங்க வழுக்கு தலையில முடி வளரலையா அப்படின்னு நான் மழுப்பிட்டு போறேன். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுல போய் அந்த எண்ணெயை மறுபடியும் தேய்ப்பீங்களா, தேய்க்க மாட்டீங்களா? தேய்க்க மாட்டீங்க. ஏன் தேய்க்க மாட்டீங்க? வழுக்கு தலையில முடி வளரணும், எண்ணெய் விற்கிறவன் தலையிலேயே முடி வளரல, இவன் வித்த எண்ணெயில எனக்கு எங்கடா முடி வளரும் நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? அதே மாதிரி பிரசங்கம் பண்ணுகிற நான் அந்த பிரசங்கத்தை நான் சரியா கை கொள்ளாவிட்டால் பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் அந்த பிரசங்கத்தை கை கொள்ள மாட்டீங்க. இதேதான் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும். டேய் இப்படி செய்யறா, டேய் அப்படி ஜெபம் பண்ணு, டேய் உபவாசம் போடு, டேய் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணு எல்லாம் சொல்றீங்க, ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. எப்படி உங்க பிள்ளை செய்யும்? உங்க பிள்ளை பைபிள் திறந்து படிக்கணும்னா நீங்க உட்கார்ந்து பைபிள் படிங்க. புத்தரை பத்தி சொல்லுவாங்க, சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுங்க ஆண்ட சாமி அப்படி சொன்னானே, ஒரு வாரம் கழிச்சு வானாரு. ஒரு வாரம் கழிச்சு கொண்டுட்டு போனானே, சக்கரை சாப்பிடாத தம்பி இனிமேல் அப்படின்னாரு. உடனே அந்த பெண்ணு கேட்டா, இது சொல்றதுக்கு ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லிங்க, அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. அப்ப அவர் சொன்னாராம், நான் சக்கரை சாப்பிட்டு இருந்தேன், அதனால இவனை சாப்பிட வேணான்னு சொல்ல முடியாது, இப்ப ஒரு வாரமா சக்கரை இவனுக்காக சாப்பிட்றத நான் நிப்பாட்டிட்டேன், இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன், அதனால நான் சொல்றேன், இப்ப நீ சாப்பிடாது. அப்ப நீ என்ன செய்யறியோ அதை சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒரு நீதி கதையா சொல்றாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என் பிள்ளை என் பேச்சை கேட்கணும்னா நான் முதல்ல என் பேச்சின்படி நான் வாழணும். 1 கொரிந்தியர் 4 15, 16, 17 வசனத்துல வாசிக்கும் போது 16ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், முழு வசனத்தை வாசிக்க நேரெல்லாம் நான் வாசித்து கடந்து போறேன். என்னை பின்பற்றுள் ஆகுங்கள் என்று அவர் சொல்கிறார். அந்த வசனத்தை போடுங்க. 1 கொரிந்தியர் 4 15 17, அதுல 16வது வசனம், ஆகையால் என்னை பின்பற்றுள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு. இப்ப நீங்க சொல்லணும், ஒரு அப்பாவா இருக்கீங்கன்னா, டே என்ன மாதிரி வாழு அப்படின்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? அம்மாவை பார்த்து சொல்றேன், என்ன மாதிரி நீ நட, என்ன மாதிரி பேசு, என்ன மாதிரி ஜெபம் பண்ணு, என்ன மாதிரி வாழு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றாரு, என்னை பின்பற்றுள்ள ஆகுங்கள். 17ஆம் வசனம் சொல்லுகிறது. 17ஆம் வசனத்துக்கு வாங்க. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவே. இப்ப அவன் சொல்றான், 3 நேராக சொல்றேன், நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள்ளான நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். என்னங்க? கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். எப்படி ஞாபகப்படுத்துவான்? எங்கும் எந்த சபையிலும் நான் போதிக்கிறேனே, நான் போதிக்கிறது போலவே நான் நடக்கிற கிறிஸ்துவுக்குள்ளான நடக்கைகளை என்னுடைய ஆவிக்குரிய குமாரனா இருக்கிற தீமோத்தேயு உடன் ஊழியன் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தார். அவர் இப்படி பிரசங்கம் பண்ணினார், இது போல அவர் வாழ்கிறார், நாம் அப்படி வாழ வேண்டும் என்று என்னை உதாரணமாக வைத்து பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொல்றார். அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய நடக்கைகள் காணப்பட வேண்டும். இப்ப நாங்க சொல்லுவோம், எங்க அம்மாவை பத்தி, எங்க அம்மா கட்டளை உட்காந்து இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவோம். எங்க அம்மாவினுடைய நடக்கையும் போதகத்தையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அடுத்த தலைமுறையில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிறோம். இப்ப எங்களுடைய நடக்கையும் போதனையையும் எங்களுடைய பேர குழந்தைகளுக்கு எங்கள் பிள்ளைகள் சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு குடும்பத்துல ஏதோ நல்ல பிரியாணி ஆக்கி போட்டோம், நல்ல தந்தூரி சிக்கன் வாங்கி கொடுத்தோம், நல்ல சப்பாத்தி சுட்டு போட்டோம், தோசை சுட்டு போட்டோம், துணிமணி வாங்கி கொடுத்தோம், பிள்ளை கொஞ்சி வளர்த்தோம், பேக்கெட் மணி கொடுத்தோம் என்றல்ல. எப்படி என் பிள்ளைகளை நான் போதித்து நடத்தினேன், என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை என் பிள்ளையினுடைய ஞாபகத்துல நான் பதிக்க வேண்டும். இவ்வளவு காலம் உங்க வாழ்க்கையை வீணடித்திருந்தால்
இனிமேல் நான் எப்படி வாழ்கிறேன் என்று பாருங்க, காமிங்க. நீங்களே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம போனீங்கன்னா உங்க பிள்ளையை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர எப்படி சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. தேவன் தான் முக்கியம் என்று எப்படி சொல்லுவீங்க? கர்த்தரை பக்தியா நடன எப்படி சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. மிக முக்கியமாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. அவனுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அவருடைய நடக்கை என்னன்னு சொல்றாரு, வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமோ நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு விசுவாசிகள் சாட்சி. இப்ப நான் என்னை பத்தியே பீத்திக்க கூடாது. யார் சாட்சி சொல்லணும்? விசுவாசிகள் சாட்சி சொல்லணும். அதுக்கு மேல பொதுவா தேவன் அவ்வளவு சீக்கிரம் சாட்சி சொல்ல வரமாட்டாருன்னு எல்லாருடைய நம்பிக்கை. அதனால ஆண்டவர் அறிவாரப்பா என் உள்ளத்தை சொல்லிடுவாங்க, புழுகி தள்ளிடுவாங்க. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் அறிவார் என்பது உண்மைதான். அவர் எல்லாரும் அறிஞ்சிருக்காரு. சீக்கிரத்துல அவர் சொல்லிக்க நம்மளை காட்டி கொடுக்க போறது இல்லை. ஆனா நம்மளை சுத்தியில் இருக்கிறவங்க நம்ம இடத்துல என்ன பார்க்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் சாட்சி. எதுக்கு சாட்சி? எங்க பாஸ்டர் பரிசுத்தமானவர் என்பதற்கு விசுவாசி சாட்சி. எங்க பாஸ்டர் நீதியானவர் என்பதற்கு விசுவாசி சாட்சி. எங்கள் பாஸ்டர் பிழையில்லாமல் நடப்பார் என்பதற்கு விசுவாசி சாட்சி. அதே போலதான் நீங்கள் பரிசுத்தமா நீதியா பிழையில்லாம நடக்கிறீங்க என்பதற்கு உங்க பிள்ளைகள் சாட்சியா இருந்தால் அவர்கள் தேவ சமூகத்திலே வளர்வார்கள். உங்க பரிசுத்தம் உங்க பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்கா? உங்களுடைய நீதி உங்கள் பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்கா? பிழையின்மையாய் நடக்கிற உங்கள் நடக்கை உங்கள் பிள்ளைகள் சாட்சி சொல்ற மாதிரி இருக்கா என்பதை நீங்கள் பார்க்கணும். இன்னொரு வசனத்தை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனத்தை நாம படிங்க. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி 29ஆம் வசனத்தை படியுமா. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லலாம். இப்ப அவர் சொல்றாரு, உன் மனசாட்சி குறித்து நான் இப்படி சொல்லலப்பா, மற்றவர்களுடைய மனசாட்சி குறித்து சொல்கிறேன். என் சுயாதீனம் மற்றவனுடைய மனசாட்சியிலே எண்ணப்பட வேண்டும். இப்ப 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்றது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு இப்ப அந்த தகுதியாயிராதுன்ற வார்த்தை என்ன தெரியுமா? இப்ப பாருங்க, நான் ஒரு அரைட்ராயர் போட்டுட்டு ஒரு ஹாஃப் டி ஷர்ட் போட்டு கற்பனை பண்ணி பாருங்க. நான் ஒரு ஹாஃப் பேண்ட் போட்டு முக்கால் ஒரு அரைட்ராயர் போட்டுட்டு கையில்லாத ஒரு டி ஷர்ட் போட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு பிரவுன் கலர்ல ஹேர் டை அடிச்சுட்டு முடியெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு ஹலோ எவரிபடி ஹல்லேலூயா அப்படின்னு நான் வரேன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கெல்லாம் என்ன அடுத்த வாரம் நான் அப்படி வரேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அடுத்த வாரம் நான் அப்படி வந்தா நீங்களே என்ன சொல்வீங்க? கேட்கல சிஸ்டர்? கண்டிப்பா சபை விட்டு போய் ஏன் அப்படின்னா ஏன் மனசாட்சிக்கு அது பாவம் செஞ்ச மாதிரி தெரியல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. கோர்ட்லயும் கேஸ் நீங்க போலீஸ்காரர்கிட்ட போய் எங்க பாஸ் இந்த மாதிரி அரைடாயிரம் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டாருன்னா போமா கேஸ்ன்னு வேற வேலைன்னு உனக்கு அப்படின்னு போலீஸ்காரன் செய்யுங்க அனுப்பி விட்டுருவாரு. ஏன்? தேசத்தின் சட்டத்துல அரைடாயிரம் அரைக்கை பனியனும் போடாத, கூலிங் கிளாஸ் போட்டு செம்பட்டை டை அடிக்காதன்னு தேசத்தின் சட்டத்துல இல்ல. அப்ப தேச சட்டத்தின் பிரகாரம் உலக விளக்கத்தின் பிரகாரம் எனக்கு அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. ஆனா இங்க நிக்கிறதுக்கு எனக்கு அது என்னவா இருக்காது, ஏன் தகுதியா இருக்காது. நீங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப நீங்க நிறைய பேர் சொல்வீங்க, அவன் என்ன பெரியவனாட்ட நினைக்கிறது, நான் என் இஷ்டப்படிதான் வாழ்வேன். ஏத்து வீட்டுக்காரன் என்னை பத்தி என்ன நினைச்சா எனக்கு என்ன சொல்றேன் உள்ளமா, பக்கத்து வீட்டுக்காரர் என்னை பத்தி என்ன நினைச்சா எனக்கு என்ன, அவன் என்னை பத்தி நினைச்சா எனக்கு என்ன, என் உள்ளத்தை ஆண்டவர் அறிவார். ஏன் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் ரசிக்கப்படலன்னு தெரிஞ்சுதான்? ஏன் உங்க ஏத்து வீட்டுக்காரர் ரசிக்கப்படலன்னு தெரிஞ்சுதா? 30 வருஷமா ஒரே தெருவுல இருந்து ஏன் ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்த முடியும் தெரிஞ்சுதா? நான் என் இஷ்டத்தின்படி வாழ்றேன், எனக்கு அதிகாரம் இருக்கு. என் மனசாட்சியில நான் நேர்மையா வாழ்றேன்டா. உன் மனசாட்சியில எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஆனா உண்மையான ஒரு கிறிஸ்தவன்
ஏன் மனசாட்சியில சுயாதீனத்தை பத்தி அக்கறை கொள்ள மாட்டேன், இன்னொருடைய மனசாட்சியில என்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு நான் பார்த்து என்னை நான் சரிப்படுத்திக் கொள்வேன்னு சொல்றான் பாருங்க. இவன் தாங்க மெய்யான கிறிஸ்து. அல்லேலூயா. அடுத்தவன் என்ன நினைச்சா என்ன, பனைமரத்துக்கு அழுந்து நான் பால் தான் குடிக்கிறேன், அவங்க அள்ளு குடிச்சான்னு நினைச்சிட்டு போறான். நான் பார்ல உட்காந்து கொக்கோ கோலா தான் குடிச்சேன், அவன் நான் குடிக்கிறேன்னு நினைச்சிட்டு போறான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு மனம் மாறுங்க. ஏத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பார்கள் என்பதை அறிந்து உங்களுடைய சாட்சி கெட்ட சாட்சியை மாறாம அடுத்தவங்களுடைய மனசாட்சியில உங்களை பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, கனமுள்ளவர்களாக, மரியாதை உள்ளவர்களாக இருக்கணும். இப்ப நல்லா சொல்றேன், ஒரு உண்மை கதையை சொல்றேன் பாருங்க. எல்லாரும் என்னை பார்த்து சோத்திரம் பாஸ்டர் இருப்பீங்க, சில பேர் சோத்திரம் ஐயா சொல்வீங்க, ஆமாங்க பாஸ்டர் சொல்வீங்க, ரொம்ப அப்பான்னு சொல்லுவீங்க, அம்மான்னு சொல்வீங்க, எல்லாமே எல்லாரும் கலந்து சொல்லுவீங்க. இது வெளியே எல்லாருக்கும் முன்பாக நீங்களும் நானும் இருக்கிற ஒரு உறவு முறை. இது வெளியே அப்படி இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள என்ன பத்தி ஒரு மதிப்பீடு இருக்கும், ஒரு அளவுகோல் இருக்கும். உண்மையாகவே நீங்க வெளியே எங்கிட்ட அன்பு செலுத்துற மாதிரியே, வெளியே எங்கிட்ட மரியாதை கொடுக்கிற மாதிரியே உங்க உள்ளத்திலையும் மரியாதை வச்சிருந்தீங்கன்னா தான் அது உண்மையான மரியாதை. ஆனா உள்ளத்துல ஒரு வேல்யூ இருக்கும் பாருங்க. இப்ப சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்க, சில அரசியல்வாதிகள் இருக்காங்க, சில சமூக பிரமுகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே ஐயா அப்படின்னா சில காவலர்களே கண்டோன்னே சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் அப்படின்னா அப்படியே பேசுவாங்க. ஆனா அந்த பக்கம் போயிட்டு அவனை பத்தி தெரியுமா, அவளை பத்தி தெரியுமா, பெரியவனாமா பெரிய அவளாமா அப்படின்லாம் பேசுறாங்களே, அதுதான் அவன் வச்சுக்கிற உண்மையான மரியாதை. அப்ப வாயில ஒருத்தர் கொடுக்கிற மரியாதை அதுங்கிறது இந்த சமூகத்துல வேறங்க. நீங்க நகை போட்டா, பணம் இருந்தா, நீங்க உதவி செஞ்சா, அல்லது நீங்க அதிகாரத்துல இருந்தா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மரியாதை. ஆனா ஒரு மனுஷனுடைய மனசாட்சிக்குள்ள ஒரு மரியாதை இருக்கும் பாருங்க. உதாரணம் சொல்லட்டா, பாவியாகிய ஒரு ஸ்திரீ இருந்தா, அவ இயேசுக்கு பின்னாக வந்து நின்றா, அவருடைய பாதத்துல விழுந்தா, கண்ணீரினால் அவர் பாதத்தை தொடச்சா, தன் தலைமையிலே நினைச்சு கண்ணீரை பாதத்துல தொடச்சு பருமை தைலத்தை பாதத்துல ஊத்தி ஓயாமல் அவருடைய பாதத்தை முத்தம் செஞ்சா, இது அவருடைய மனசுக்குள்ள இயேசுவை அவள் எவ்வளவாய் வைத்திருந்தாள் என்பதின் அடையாளம். ஒருத்தருங்க உங்களுக்கு வெளித்தோற்றத்துல கொடுக்கிற மரியாதை வேற, உள்ளத்துல கொடுக்கிற மரியாதை வேற. அவ உள்ளத்துல ஆண்டவரை தன்னை ரட்சகராக, தன் சிருஷ்டிகர்த்தராக, தன் மேசியாவாக, தன் மனவாளனாக, தன் எஜமானனாக, தன்னை ரட்சிக்கிறவராய் அவர் அறிந்தபடினாலே, தன்னை சுற்றிலிருக்கிறவங்க பாவியா இருக்கிறாளே, இவள் அவரை தொடுகிறாளே என்று மனசுக்குள்ள நினைத்தாலும் தன்னை குறித்து யார் என்ன நினைக்கிறார் என்று கவலை இல்லை. ஆனா இயேசுவை நான் உயர்த்த வேண்டும் என்பதில் அவள் முந்திக் கொண்டு அவள் செயல்பட்டதை பார்க்கிறோம். நாம அடுத்தவனுடைய மனசாட்சியில எந்த அளவுக்கு வேலை இருக்கும். உதாரணம் சொல்றேன், உங்க கணவனுடைய மனசாட்சியில மனைவியாகிய நீங்கள் எந்த மதிப்பெண் வாங்கியிருக்கிறீங்க? அதே போல கணவர்கள் மனைவியினுடைய மனசுல எந்த அளவுக்கு மரியாதை. சில நேரத்துல சம்பாதிக்கிற கணவன்கிட்ட வீட்டிலேயே இருக்கிற மனைவி வேற வழி இல்லை, அவன் தான் காப்பாற்றணும், அவன் தான் எல்லாம் கொடுக்கணுங்கிற நிலைமை டிபெண்டா இருப்பாங்க. அவங்க இந்த ஆளு இவர் இந்த மனிதர் சாகிற வரைக்கும், அல்லது இவர் வேலையில் இருக்கிற வரைக்கும், அல்லது இவர் சம்பாதிக்கிற வரைக்கும் கட்டுப்பாடா நடப்பாங்க. ஆனா இவர்னால சம்பாத்தியம் இல்லை, இவர்னால எந்த யூஸ் இல்லை, இப்ப இவர் தன் ஆதரவில் இருக்கிறாங்க போதுதான் யோ இத்தனை நாள நீ செஞ்ச அதிகாரமெல்லாம் போதும், வேலையை பாரு என்ன அப்படின்னு பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க உண்மையாவே அவர்கிட்ட வச்சிருந்த மரியாதை அதுதான் அர்த்தம். இப்ப இந்த சமூகத்துல உங்கள் மரியாதை எவ்வளமா இருக்கிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 4:2 வாசிக்கிறோம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:2. மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று 2 கொரிந்தியர் 4:2 இல்லமா, 1 கொரிந்தியர் 4:2 படிங்க. இப்போ நான் 2 கொரிந்தியர் 4:2 தானே வாசிச்சேன். நீ 1 கொரிந்தியர் 4:2 போட்டிருக்கிய. 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம்.
உத்தமராக உங்களை விளங்க பண்றீங்களா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20, 21 வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20, 21 வசனம். ஊதியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். அப்ப என்ன செய்யக்கூடாது? அயோக்கியமானதை செய்யக்கூடாது. பரவாயில்லையா? சொல்லலாமா? ஏன் பிள்ளைங்க இடறி போறாங்க? நம்முடைய அயோக்கியமான காரியங்களை பார்த்துதான் பிள்ளைங்க இடறி போறாங்க. நம்ம மனுஷருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் ஒழுங்கினமான காரியங்களை செய்யாம ஒழுங்கான காரியங்களை செய்யணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 5:11. இன்னதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி எங்கேயும் ஒளிவு மறைவு என் வாழ்க்கையில இல்ல. என்னை முழுவதுமாய் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன். எங்கேயுமே ஒளிவு மறைவு இல்லை. என் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சுத்தமா இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை படிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய தன்னுடைய அக்கிரமத்திற்கு கடிந்து கொள்ளப்பட்டான், பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கீட்டை தடுத்தது. 1 பேதுரு 3:16. நீ எங்க வாசிக்கிற? 1 பேதுரு 3:16. உங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் நல்நடக்கையை தூஷிக்கிறவர்கள் வெட்கப்படும்படிக்கு, உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்கிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். அதே போல இன்னொரு வசனத்துல படிக்கிறோம், யோவான்ல நினைக்கிறேன், நம்முடைய 1 யோவான் 3:20, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து நம்மை நியாயம் தீர்ப்பது. அப்படியானால் நம்முடைய மனசாட்சிக்கும் மற்றவருடைய மனசாட்சிக்கும் முன்பாக நாம் நேர்மையானவர்களாய் வாழ்ந்தால் நம்முடைய பிள்ளைங்க தேவ சமூகத்திலே வளர்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனங்கள் படிட்டு ஜெபிப்போம். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்க யோசிக்கிறதை விட இப்பவே யோசிங்க. 5 ஆண்டு காலம் கழித்து யோசிப்பதை விட இப்பவே யோசிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வளர்வதற்கு தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்களா? நான் அறிந்திருக்கிறேனா? நான் கற்றுக்கொண்டு அதை என்னுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணிருக்கிறேனா? என்னுடைய மனசாட்சிக்கும் தேவனுடைய சாட்சிக்கும் மற்றவருடைய மனசாட்சிக்கு முன்பாக எனக்கு உரிய வேல்யூ என்ன? என்னுடைய தரம் என்ன? என்னுடைய தகுதி என்ன? எனக்கு எந்த அளவாய் ஆண்டவரே எனக்கு மதிப்பீடு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நம்மை சீர்படுத்த வேண்டிய நேரம், நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய நேரம், நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டிய நேரம். பரிசுத்தமான பிதாவே, எங்கள் பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே காணப்படுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நீர் பரிசுத்தப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் குறைகளை அறிந்திருப்போம் என்றால் என்று நாங்கள் சொல்லாதபடிக்கு, மேற்பூச்சாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்காதபடிக்கு, மிக ஆழமாக எங்களை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு காலம் என்பதை உணர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இடர்லுள்ளவர்களாய் ஜீவிக்காதபடிக்கு எங்களுடைய சொல்லும் செயலும், எங்கள் விசுவாசமும், எங்களுடைய நீதியும், எங்கள் சாந்தமும், எங்களுடைய பொறுமையும், எங்களுடைய நடக்கையும், எங்களுடைய போதகமும் அன்றைய பிள்ளைகளுக்கு பிழையின்மையாக, பரிசுத்தம் உள்ளதாக, குற்றமற்றதாக நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் வாயின் வார்த்தையில் இறுதி தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியா இருந்து நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஒரு தெளிந்த புத்தியோடு உம்முடைய வசனம் அவமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, மனுஷருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாகவும்
யோக்கியமானவைகளை செய்வதற்கு எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தலைமுறைகளை, எங்கள் சந்ததிகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் பரிசுத்தப்படுத்தும், அவர்களோடு பேசும். சாமுவேலை போல உம்மை அறிகிற அறிவில வளர்ந்து, ஆண்டவரே தீமோத்தேயு போல கற்று நிச்சயித்தவைகளிலே இந்நாளிடத்தில் கற்றார் என்று அறிந்து, ஆண்டவரே அவைகளை கை கொள்ள, ஒரே ஆவியுள்ள, ஒரே அடிச்சு விட்டு நடக்க, ஒரே உள்ளம் போல் காணப்பட ஆண்டவரே கிருபை செய்வீராக. இந்த அருமையான இந்த கால வேளையில தேவகுமாரன் மனுஷருக்கு முன்பாகவும் நாங்கள் யோக்கியமாய், தேவனுக்கு முன்பாகவும் நாங்கள் யோக்கியமான செய்ய, மற்றவருடைய மனசாட்சியிலே நாங்கள் குற்றமற்றவர்களாய் விளங்க எங்களை கீழ்ப்படிந்து வழிநடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரத்துல வைக்கிறோம். எங்களையும் எங்கள் சந்ததியும் நீ நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய், பூரிகைகளை ஊதுகிற மக்களாய் நாங்கள் காணப்பட, வேத வசனத்தை எப்போதும் எங்கள் வாயை விட்டு பிரியாமலும் எங்கள் உள்ளத்தை விட்டு விலகாமலும் இருக்க, எங்கள் இருதயம் பண்படுத்தப்பட்டதாய், பக்குவப்படுத்தப்பட்டதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வாகலும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் சந்தோஷமா அது நம்மளோடும் உலகிற்கு சகல பரிசுத்தங்களோடு இன்றும் எனக்கு கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஒரே ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமை